மார்னிங் டு ஆல். நான் தான் உங்களை நடத்த போகிறேன் இந்த பைத்தான் ட்ரைனரு. எல்லாரும் மைக் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக கிளியராக கேட்கும். ஓகே, எல்லாரும் இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நடத்த ஆரம்பிக்கலாம்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் ரைஸ் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு ஜாலியாக கொண்டு போகலாம், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, இருந்தாலும் ஹேண்ட் சிம்பிள் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். ஓகே சரி, ஓகே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குறதுன்னா பைத்தான் வெபினார். ஓகே, இந்த பைத்தான் வெபினார் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். சோர்ஸ் கோடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் ட்ரைனராக இருக்கேன். என் பேர் ஸ்ரீராம், ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ என்னென்னா பைத்தானை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு திங்கை வந்து நம்ம இந்த வரப்போதில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த 1 hour கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதாவது டவுட்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பார்க்கலாம். ஓகே, சரிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்னா என்ன எல்லாம் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். ப்ரோக்ராமிங்னா என்ன, அதை பற்றி ஒரு ஓவராலாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன தெரியறதுக்காண்டி. சரி, அதை கூட விடுங்க. பைத்தான்னா என்ன அப்படின்னா என்ன தெரிஞ்சவங்க மெசேஜ் பண்ணலாம். சச்சின் கோடிங் ப்ரோக்ராம் அது மெசேஜ் பண்ணியிருக்காரு. அடுத்து சிம்பிளஸ்ட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், லக்ஷ்மணன். பைத்தான் இஸ் த ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம் லாங்குவேஜ், கரெக்டு. அடுத்து யாராச்சும்? முரளி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அடுத்தது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். சரி, ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங்னா நான் என்ன சொல்லிடுறேன், அதை பார்த்துருக்கு இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு பைத்தானை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். ஓகே, அப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டரை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அதுதான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறோம். இப்போ எப்படின்னா, ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணால் நம்மளுக்கு லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. தமிழ், இங்கிலீஷு, அது மாதிரி சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ் இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு லாங்குவேஜ். ஓகே, அது என்ன பண்ணால் அந்த லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் நம்ம சொல்லுவோம், அது மிஷின் கோடாக மாற்றி அதுக்கு புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் மாற்றிக்கும். அதுதான் பைனரி டிஜிட்ஸ் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது பைனரி டிஜிட்ஸ் 1 or 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரியாது, டிஃபிகல்ட்டாக இருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி. அதனால நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். ஒரு மீடியேட்டர் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, எல்லாரும் புரிஞ்சுன்னா ஹேண்ட் சிம்பிள் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் சொல்கிற புரியுதுன்னா ஹேண்ட் சிம்பிள் ரைஸ் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. இப்போ நான் இதை டெஃபினேஷன் சொல்கிறேன், சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். A programming language is used to communicate with a computer. ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதை நம்மள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜை நம்ம படிக்கிறோம், பண்ணுறோம். ஓகே ஓகே. அடுத்தது இட் கிவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கம்ப்யூட். அது என்ன, நம்மளுக்கு தேவையான ஆப்ரேஷன். இப்போ எப்படின்னா என்ன ஆப்ரேஷன் வேணா இருக்கலாம். இப்போ ஆட்ஸு சப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அதை வச்சு டாஸ்க் எல்லாம் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து டெவலப் சாஃப்ட்வேர்ஸ். உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா கரெக்டாக இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லாம் வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இதோட சிம்பிளான ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கம்பைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் என்ன பண்ணும், நம்ம லாங்குவேஜை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணும், கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சுக்கும். அடுத்தது அந்த பைனரி கோட வர அவுட்புட்டை பைனரி கோட நம்மளுக்கு என்ன மாற்றணும், நம்மளுக்கு புரியுற லாங்குவேஜில் இங்கிலீஷில் மாற்றி கொடுத்துரும். இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். புரியுதா? புரிஞ்சா ஹேண்ட் சிம்பிள் ரைஸ் பண்ணுங்க. இது புரிஞ்சாதான் அடுத்த டாபிக் போக முடியும், அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் பார்த்துட்டோம். இப்போ பைத்தான்னா என்னன்னு பார்க்கலாம். ஏன் பைத்தானை பார்க்குற முன்னாடி ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்குறோன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் பைத்தானே இப்போ உங்களுக்கு புரியும். அதுக்காண்டி தான். ஏன்னா இது பிகினர் லெவலில் நடத்துறதுனால எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, டெக்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே,
ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அது புரிஞ்சதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம். ஓகே, சரி அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் என்ன, வாட் இஸ் பைத்தான். ஃபஸ்ட்டு பைத்தான்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ப்ரோ நீங்கள் கேட்பீங்க எல்லாருமே, சி இருக்குது, ஜாவா இருக்குது, மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்குது, நான் ஏன் பைத்தான் படிக்கணும், அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பைத்தான்னா ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னா ஃபஸ்ட்டு லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன பார்க்கலாம். ஓகே, லோ லெவல் லாங்குவேஜ்னா நான் சொன்னது தான் 0 to 1, அது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம போகிறோம். ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன, நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கிலீஷ்லாம் இப்போ எப்படி சொல்கிறது, இங்கிலீஷ் லெவலில் இருக்கும். நம்ம பேசிக் கிராமர் எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ் லெவலில் இருக்கிறது தான் ஹை லெவல் லாங்குவேஜ். நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கிறது தான் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இன்டர்பிரிட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிவோன்டு ஃபார் இட் ரீடபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. இப்போ நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு கோட் எழுதுறீங்கன்னா டெக்கில் இருக்குன்னு சொல்கிறேன், இல்லை நான் உங்களுக்கு பிஃபோர் சொல்கிறேன். ஓகே, இப்போ எப்படின்னா ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு கோட் எழுதுறீங்க, ஒரு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதுறீங்கன்னா ஒரு 10 லைனாச்சும் போகும். ஓகே, அது கேப்பு எல்லாத்தையும் விட்டு. அதே நீங்கள் பைத்தானில் ஒரே லைனில் முடிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த ரீடபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. ஓகே, அந்த கோடை வந்து ரெடியூஸ் பண்ணும், ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எஃபிஷியண்டாகவும் அந்த கோடை வந்து நம்ம எழுத முடியும் பைத்தானை பொறுத்தவரைக்கும். இது யார் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணாங்கன்னா கைடோ வான் ரோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1918 கிரியேட் பண்ணாங்க. இது எதுக்காண்டி மெயினாக ரீசன் பண்ணதுன்னா லெஸ் கோட் தான். எப்படின்னா நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராமிங்கில் 10 லைனில் எழுதுறது ஒரு லைனில் எழுதலாம். அதுக்காண்டி தான் டெவலப் பண்ணாங்க. இது எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி யாராவது சொல்லுங்க பார்ப்போம், எங்கெங்கே இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு எல்லாம் தெரியுதான் பார்ப்போம். என்னென்ன ஃபீல்டில் யூஸ் ஆகுது? மெசேஜ் கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது? சரி, ஓகே, மார்க்கெட்டிங் திவாகர் சொல்லியிருக்காரு. அடுத்த மாடல்ஸ் டெவலப் பண்ணா. ஓகே, அடுத்தது டேட்டா அனலிஸ்ட். ஓகே, சூப்பர். ஐடி. ஓகே, உமா பிரியங்கா. டெவலப்பிங் ஆப்ஸு. ஓகே, சூப்பர். சரி, ஓகே, சூப்பராக ரிப்ளை பண்ணீங்க. இப்போ என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பைத்தான்னா எல்லா ஃபீல்ட்லையும் இப்போ பைத்தான் இப்போ எல்லா ஃபீல்ட்லையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காண்டி தான் இப்போ என்ன சொல்கிற, பைத்தான் வந்து பூம் ஆகுது. ஓகே, எல்லா ஃபீல்ட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா ஆப் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே பைத்தான் இருக்குது. அதனால தான் இப்போ பூம் ஆகுது, தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம என்னென்ன ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஐடி, அப்புறம் வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ சொல்கிறீங்களே, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்டில் வெப் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, ஓகே. இது அடுத்த ஸ்லைட் போகலாம். ஃபஸ்ட்டு பைத்தான் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்த ஸ்லைட். அடுத்தது ஏன்னா பைத்தான் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீடபிலிட்டிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொச்சன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்காது அந்த சின்டெக்ஸ் எல்லாம். அதே மாதிரி இருக்காமல் இது வந்து சிம்பிளாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவாக இருக்கும். அதனால தான் இந்த சின்டெக்ஸை வந்து ஈஸின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பைத்தான் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதான் சிம்பிள் ரீடபிள் சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட்னா என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் டவுட்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்யூனிட்டி இருக்கீங்க. இன்டர்நெட்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் டீச் பண்ணுவாங்க, தமிழ்லையும் சரி, இங்கிலீஷ்லேயும் சரி. அதுதான் ஹியூஜ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் தமிழில் கூட அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, ஹை டிமாண்ட் இன் ஜாப் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்குது பைத்தானை பொறுத்தவரையும். பைத்தான் டெவலப்பர், அப்புறம் நீங்கள் சொன்ன டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்ஸு, ஏன் ஏஐ கூட இது வச்சுன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு மோஸ்ட்லி. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அடுத்தனா கிராஷ் பிளாட்ஃபார்ம். கிராஷ் பிளாட்ஃபார்ம்னா என்னென்ன யாருக்கு தெரியுமா? கிராஷ் பிளாட்ஃபார்ம் தெரியுமா? யாராவது தெரிஞ்ச மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். கிராஷ் பிளாட்ஃபார்ம் பார்ப்போம். தெரியலன்னு மெசேஜ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஷ் பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துல அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரிஞ்ச மெசேஜ் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் ஓஎஸ்ல ஒர்க் பண்ண முடியும். ஓ சூப்பர், பாலமுடி கரெக்டாக சொல்றாரு. என்ன கிராஷ் பிளாட்ஃபார்ம்னா, இப்போ ஒரு ஓஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஓஎஸ்ன்னு இல்லை, இப்போ ஒரு டிவைஸ், அப்புறம் இது மாதிரி இப்போ டேப்லெட், அப்புறம் வந்து எப்படி சொல்றது ஓஎஸ்ன்னு வச்சுக்கோம். இப்போ விண்டோஸ் ஓஎஸ் இருக்குது, லினக்ஸ் ஓஎஸ் இருக்குது, அப்புறம் என்னென்ன ஓஎஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்குது. இது எல்லா ஓஎஸ்லேயும் நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஓகே, இதுதான் கிராஷ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஓஎஸ்லேருந்து எல்லா ஓஎஸ்லேயும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா எல்லா ஓஎஸ்லையும் ரன் பண்ண முடியும். இது பேர் தான் கிராஷ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, புரிஞ்சா? இது புரிஞ்சுனா எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். சரி, ஓகே. இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அதோட பேசிக்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கற்றுக்க முடியும். ஓகே, இப்போ அதோட பேசிக்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ தான் பைத்தானே ஆரம்பிக்குது. ஓகே, பேசிக்ஸ். சரி, நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேரியபிள். ஓகே, ஃபஸ்ட்டு வேரியபிள் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியபிள்னா என்ன நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் டெஃபினேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வேரியபிள்னா ஒரு பவுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பவுல். ஓகே, ஒரு பவுல் இல்லாட்டி ஒரு பவுல்னு வச்சுக்கோங்க. ஓகே, பவுல் இருக்குது. அந்த பவுலுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஓகே, தண்ணியாக இருக்கலாம், சாலிட் ஐட்டம். இப்போ எப்படின்னா எதாவது கூட இருக்கட்டும், சீனி, அப்புறம் இதை ஒன்றும் சாலிட் ஐட்டம் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ஒரு பொருளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களே, அது பேர் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அது வேரியபிள். ஓகே, இங்கே பைத்தானில் அது எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா இதுதான் வேரியபிள்னு சொல்கிறோம். ஓகே, வேரியபிள்னா என்ன எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அது வேரியபிள். வேரியபிள் இஸ் ஸ்டோரேஜ் பிளேஸ். சூப்பர். ஓகே, அடுத்து யாராச்சும்? ஸ்டோரிங் டேட்டா. ஓகே, சூப்பர். சக்தி. அதான் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு வேரியபிள்னா என்ன, ஒரு வேல்யூவை ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர். ஓகே, இப்போ நான் அந்த பவுல் சொன்னது தான். அந்த பவுல்னா அது வேரியபிள். நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேல்யூ இருக்குல்ல, அதுதான் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம டெஃபினேஷனில் பார்க்கலாம். வேரியபிள்ஸ் ஆர் லைக் நேம்டு பாக்ஸஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. நான் சொன்னது தான். இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இது வேரியபிள். ஓகே, இதில் இருக்க டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஒரு டேட்டாவை இதுக்குள்ளே போடுறோம், அதுதான் அந்த வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேரியபிள்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகே, இப்போ புரிஞ்சா எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பர் 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 சூப்பர். ஓகே, அதோட டெஃபினேஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான். இப்போ எப்படின்னா ஒரு வேரியபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நம்ம எப்படி பைத்தானில் டிக்ளேர் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்களேன், ஒரு கண்டெய்னர் சொல்கிறேன், ஒரு விஷயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ இது பாட்டில், இது பவுல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு வேரியபிள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், நேம் டிஃபைன் பண்ணணும். அதுக்கான நேம் தான் நம்ம நேம்னு கொடுக்குறோம். அது கீழே நம்ம வேல்யூஸை கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். அது கவனிங்க. நேம் ஈக்குவல் டு சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏஜ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன். ஹைட் ஈக்குவல் டு 1.75 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நேம்னா என்னதுன்னா அது ஒரு வேரியபிள். ஓகே, நேம்னா அது ஒரு வேரியபிள். சிவானா அதோட வேல்யூ. அது எதுக்கு இந்த ஈக்குவல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அசைன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஈக்குவல் சிம்பிள் எப்போ வரும்னா அசைன் பண்ணுறது. இந்த வேல்யூவை அதுக்கு அசைன் பண்ணிக்க. ஓகே, இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூவை அசைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது தான் அதோட மீனிங். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஏஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ்னு ஒரு வேரியபிளில் 20ன்னு ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இதோட மீனிங். ஓகே, இப்போ ஏஜ்னு ஒரு பவுலில் நான் ஒரு 20ன்னு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது புரிஞ்சா? எல்லாரும் புரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். புரிஞ்சா எல்லாருக்கும்? ஓகே, சூப்பர். சரி, அடுத்த டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள்லாம் என்ன புரிஞ்சுல? யாருக்கு புரியலை? புரியாதவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். லக்ஷ்மணன் புரியலையா? சரி, ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கண்டெய்னர். ஓகே, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பவுலில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணால் அதுதான் வேரியபிள். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஒரு பவுல். ஓகே, ஒரு பவுல் இருக்குது, ஒரு பவுலு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பவுல் இருக்குது, என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? வாய்ஸில் கூட யாரும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசலாம். நம்ம ஒரு இன்ட்ராக்ஷனாக போகும், யார் வேணால் சொல்லலாம். ஒரு பவுல் இருக்குது, அதை நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணி வைப்போம்? வாய்ஸில் மைக் ஆன் பண்ணி கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வேணால் சொல்லலாம். சரி, ஒருத்தர் சொல்லிடுறாரு சக்தி, சுகர் ஸ்டோர் பண்ணலாம் சொல்லியிருக்காரு. சூப்பர். அடுத்தது
சரி ஓகே. ஃப்ரூட்ஸு இல்லை க்ரோசரி. ஓகே, பாலமுருகி சொல்லியிருக்காரு ஃப்ரூட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அடுத்தது சரி ஓகே. இப்போ யாரும் புரியலையா? புரிஞ்சு ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, இப்பயே சொல்லிடுங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொஞ்சமாக போக புரியும். அதுதான் கேட்குறேன். புரியலாட்டி சொல்லிடுங்க. போய் புரியாதவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே ஓகே, புரியுது நவீன். எனக்கு புரிஞ்சா எல்லாருக்கும்? சரி ஓகே, அடுத்த டாபிக் போலாம். சரி ஓகே, இந்த டாபிக் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் என்ன? வேரியபிள் முடிச்சாச்சு. இப்போ டேட்டா டைப்ஸ். ஓகே, டேட்டா டைப்ஸ் என்ன பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்தால ஒரு வேரியபிள் கான்செப்ட். இப்போ அந்த வேரியபிளில் ஒரு வேரியபிள் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஆனால் என்ன டைப்பில் இருக்கும்னு சொல்கிறது தான் நம்ம அது டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, அது நம்ம ஒரு வேரியபிள் நான் இப்போ சொல்லியிருந்தேன். இப்போ நேம் ஈக்குவல் டு சிவான்னு வச்சுருந்தேன். அதில் என்ன வேல்யூ இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டேட்டா டைப்பு தான் நம்ம டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்கணும், என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும் அந்த வேல்யூ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் டெஃபினேஷனாக இருக்கும். கொஞ்சம் டெஃபினேஷன் முடிஞ்சோன்னா ப்ரோக்ராமிங்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ எப்படின்னா ஒரு டேட்டா டைப்ஸ்னால் இன்டீஜர், அப்புறம் வந்து ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதே பாருங்களேன், இந்த வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்ச வேல்யூ பாருங்களேன். நேம் ஈக்குவல் டு சிவான்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்னா மல்டிபிள் வேர்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங், ஒன்றா சேர்க்குறது. மல்டிபிள் லெட்டர்ஸை. ஓகே, வேர்ட்ஸில் லெட்டர்ஸை. ஓகே, லெட்டர்ஸை மல்டிபிள் லெட்டர்ஸை ஒன்றா சேர்க்கறது தான் அது பேர் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து கேரக்டர். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் சேர்ந்தது தான் ஸ்ட்ரிங். புரிஞ்சா? இதெல்லாம் புரியுதா? புரிஞ்ச ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பர் 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 சூப்பர். சரி ஓகே, இப்போ என்ன அதே தான். இப்போ எப்படின்னா இன்டீஜர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் இன்டீஜர்னா என்னன்னு பார்க்கலாம். இதுதான் டேட்டா டைப். ஒரு வேரியபிள்குள்ள இருக்கிற வேல்யூவை நம்ம என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஒரு டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டேட்டாவோட டைப்பை சொல்றது. ஓகே, என்ன வகையான டேட்டா அது? ஒரு நம்பரோ, ஒரு ஃப்ளோட்னா டெசிமல் நம்பரோ, அப்புறம் ஸ்ட்ரிங்கோ, அதுமாதிரி சொல்கிறது தான். இப்போ இன்டீஜர்னு வச்சுருந்தீங்களேன், இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் இன்டீஜர். ஓகே, இது ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வித்தவுட் டெசிமல். இப்போ எப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இதை தான் நம்ம ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவோம். இப்போ எப்படின்னா -5 ஒரு இன்டீஜர் தான், 5 ஆல்சோ இன்டீஜர். இது மாதிரி நிறைய இன்டீஜர் வேல்யூ. ஓகே, இதெல்லாம் இன்டீஜர்னு சொல்லுவோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஃப்ளோட். ஓகே, ஃப்ளோட்னா என்னன்னா டெசிமல் வேல்யூ. இப்போ இங்கே கொடுத்துருக்க மாதிரி 10.5 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளோட் வேல்யூ. ஏன்னா அது டெசிமலில் ஒரு பாயிண்ட் வச்சு வந்துச்சுன்னா அது பேர் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரிங்னா என்னன்னா எஸ்டிஆர்னு இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க பைத்தானை பொறுத்த வரையும். ஸ்ட்ரிங்னா நான் சொன்ன மாதிரி தான், யூஸ் டு ஸ்டோர் டெக்ஸ்ட் கேரக்டர் ரிட்டன் இஸ் சிங்கிள் ஆர் டபுள் குவாட்ஸ். எப்போதுமே நம்ம ஒரு வேர்டை கொடுக்குறோன்னு வைக்கல. ஓ, தமிழ் குமரன் என்ன புரியலை அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, பார்த்துடலாம். அது மாதிரி கரெக்டாக நோட் பண்ணி சொல்லுங்க. என்ன புரியலை உங்களுக்கு? அந்த எந்த கான்செப்ட் புரியலை? டேட்டா டைப் புரியலையா? ஹலோ, கேக்கா? டேட்டா டைப்ஸ். ஓகே, இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்க. இப்போ டேட்டா டைப்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு வேரியபிள் நம்ம சொல்லிடணும். ஓகே, ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு வேரியபிள். ஓகே, அந்த வேரியபிளுக்குள்ள இப்போ ஷிவான்னு இருக்கு, 20 இருக்கு, 1.75 இருக்கு. இது எல்லாமே ஒரு டேட்டா தான். ஓகே, ஒரு டேட்டாவை தான் நான் ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேட்டா என்ன டைப்ல இருக்குன்னு சொல்றது தான் டேட்டா டைப்ஸ். ஓகே, இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ண பார்ப்போம். டேட்டா டைப்ஸ் கிளியராக புரிஞ்சாதான் கொஞ்சம் புரிய வரும். சரி ஓகே, தமிழ் குமரன் புரியுதா? சரி ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், இதை புரிஞ்சாதான் அடுத்த கான்செப்ட் போகிறோம். அது ஓகே, இது மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நான் கூட வேரியபிளை கொடுத்துருப்பேன், ஏஜ் வந்து 20 அது மாதிரி சொல்லணும், அது இன்டீஜர். ஓகே, ஏன்னா
இன்ஃபினிட்டினா என்ன அப்படி சொல்றேன்னா, இப்போ 0லேருந்து மைனஸ் வேல்யூவும் ஒரு இன்டீஜர் தான், அதே மாதிரி ப்ளஸ் வேல்யூவும் அந்த போகிற சைட்லேயும் இன்டீஜர்ஸ் தான். இதுதான் இன்டீஜர்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்னா என்ன, 0.5. 0.5னா எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பாயிண்டில் வர வேல்யூ எல்லாத்தையுமே ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கீவேர்ட் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது புரியலன்னா போக போக நான் சொல்ல ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக புரியும். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு லெட்டர் சொல்கிறது கேரக்டர். புரிஞ்சா, ஒரு லெட்டர் சொல்கிறது கேரக்டர், கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸை சொல்கிறது ஸ்ட்ரிங். இப்போ பைத்தான் நம்ம அப்படின்னு வச்சுருக்கேன், இதை பியை மட்டும் நான் எடுத்தேன்னா அது கேரக்டர். அதே பைத்தான்னு வச்சுருக்கிறத ஸ்ட்ரிங் எப்படி சொல்கிறேன், மல்டிபிள் லெட்டர்ஸ் அதில் சேர்ந்துருக்கு, PYTHON அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கேரக்டரில் வச்சு ஸ்ட்ரிங்கில் வரும். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை தான் கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸை மட்டும் ஸ்ட்ரிங்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதை வந்து டபுள் கோட்ஸில் மட்டும்தான் போடணும். நம்ம இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி சாதாரணமாக பைத்தான்லாம் எழுதக்கூடாது, எப்போதுமே டபுள் கோட்ஸ் போடணும், மஸ்ட்டாக போடணும். ஓகே, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிங்கில் யூஸ் டு ஸ்டோர் டெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் ரிட்டன் இன்சைட் தி சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபுள் கோட்ஸ்னால் இப்போ இப்படி ஆச்சு ஒரு அந்த சிம்பிள் இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்க, பைத்தான் டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த சிம்பிள் போட்டால் தான் அது பைத்தானில் ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்தது பூலியன் டேட்டா டைப்னா என்னென்னு பார்க்கலாம். பூலியன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா, 12th 11th 12th. இப்போ நான் பூலியன் வேல்யூஸ்லாம் என்ன, யார் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். பூலியன் வேல்யூஸ்னா என்னென்ன இருக்கு நிறைய தெரியுமா? இது சின்ன வயசுல படிச்சது தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சங்கவி. ஓகே, சூப்பர், கரெக்ட். ஒன்லி 2 ஆன்சர்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, சூப்பர் பாலமுரளி. அடுத்தது சூப்பர் சூப்பர். அடுத்தது ஏதாச்சும் சொல்லுங்க. சரி, ஓகே, இது புரிஞ்சுனா உங்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இந்த டாபிக் புரிஞ்சுனா. சூப்பர், தமிழ்குமாரன் எக்ஸ் அண்ட் ஒய் அந்த வேல்யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே, சூப்பர். சரி, ஓகே, சரி. அடுத்துட்டா ஹேமலதா 0 and 1. சூப்பர் சூப்பர், சூப்பர். அடுத்தது சரி, ஓகே, அடுத்த டாபிக்ல போகலாம். இப்போ இன்னொரு டாபிக் என்னன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, யாருக்கா ஆப்ரேட்டர்ஸ் என்ன தெரியுமா? நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சிருப்போமே. ஆப்ரேட்டர்ஸ் யாருக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ், ஜவாகர். ஆப்ரேட்டர்ஸ், வாட் இஸ் ஆப்ரேட்டர்? எமோஜிலாம் போடுறாரு. கேமலதா தெரியும். ஓகே, சிம்பிள் போடுறீங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சங்கவி ப்ளஸ் மைனஸு. ஓகே, சங்கவி ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவிஷன், இது என்ன ஆப்ரேட்டருக்குள்ள வருது? ஆர்த்தமெட்டிக். சூப்பர் சூப்பர், சூப்பர். சரி, ஓகே, இப்போ ஆப்ரேட்டருக்குள்ள போகலாம். ஆப்ரேட்டர் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஓகே, 12th 11th 12th படிச்சிருப்போம், 10th படிச்சிருப்போம். ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னா, ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு நம்ம தேவைப்படுற ஒரு டூல் தான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ண யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ். சூப்பர். ஆப்பரண்ட் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண. ஓகே, சூப்பர். ரிவார் சூப்பர் ஆன்சர் பண்ணுறாரு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, டாபிக்ல போகலாம். ஆப்ரேட்டர்னா என்னன்னா ஒரு கம்பெடிஷன். ஓகே, கம்பெடிஷன் என்னன்னா ஒரு ப்ராசஸர். ஓகே, மேத்தமெட்டிக் ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், சப்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங்குள்ள போகலாம். இப்போ இது இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஓகே, இப்போ எப்படின்னா ஒரு சிம்பிள்ஸை அடிஷன், இது மாதிரி நிறைய ஆப்ரேட் டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஆப்ரேட்னா ஒரு சிம்பிள். ஓகே, அது ஒரு சிம்பிள். ஆப்ரேட்டர் ஆர் சிம்பிள்ஸ் தட் டூ ஆக்ஷன் அண்ட் வேல்யூஸ். ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதை ஆட் பண்ணோம்னா ஒரு தேவையான ஒரு டூல் தான் சிம்பிள், அதை ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து இது யூஸ் பண்ணுறாங்கன்னா கால்குலேஷன், கம்பேரிசன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு 2 வேல்யூ இருக்குது, கம்பேர் பண்ணணும். இது வந்து பெரிய வேல்யூ, இப்போ A B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது, இதை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போக பார்ப்போம். ஓகே, இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். அடிஷன். ஓகே, ஆட் டு ஆப்பரன்ஸ். ஆப்பரன்ஸ் என்னன்னா இந்த இது பாருங்களேன், எக்ஸாம்பிள் 5 + 3 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 5 + 3 வந்து அது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப்ரேட்டர் என்ன, ப்ளஸ் ஆப்ரேட்டர். இது அரித்தமெட்டிக் கீழே வரும், நான் போக சொல்கிறேன், இது புரியறதையும் நான் சொல்கிறேன். அரித்தமெட்டிக் கீழே ஆப்ரேட்டரில் வரும்.
சூப்பர், லக்ஷ்மண் சொல்லியிருக்காரு பாருங்க. டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் லைக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கண்டிஷன் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். படிப்பாளியாக இருப்பார் போல. சரி, ஓகே. இப்போ அடிஷன் ஆப்ரேட்டர், சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். இப்போ நான் இது எக்ஸாம்பிளுக்கு வரேன். ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, 5 + 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனில் ப்ளஸ்னா ஆப்ரேட்டர். நான் ஒரு ஆப்பரண்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 2 ஆப்பரண்ட்ஸ்னு. இங்கே எது ஆப்பரண்ட்னா 5, 3 எதை வச்சு நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸா ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியரா புரியுதா? புரிஞ்ச ஹேண்ட் ரைஸ் பண்ண பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. இதுதான் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்பரண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதே லாஜிக்ஸ் தான். இப்போ இங்கே இப்போ அடிஷன்னா இது ஆட் பண்ணால் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது? 5 + 3 8 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் என்ன பண்ணுது? 10 - 4. ஓகே, 10 - 4னா ஒரு 6 ரிட்டர்ன் பண்ணுது. மல்டிப்ளிகேஷனில் 12 ரிட்டர்ன் பண்ணுது. இதே மாதிரி தான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குன்னு. அதுதான் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இங்கே வருது பாருங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு வேரியபிளுக்குள்ள ஒரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணால் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இது எல்லா ஆப்ரேட்டரும் இப்போ நம்ம ப்ரோக்ராமாக பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. எல்லா ஸ்க்ரீனும் தெரியுதா? தெரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு செட்டப் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பியிருப்பேன், இன்ஸ்டாலேஷன். அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? அப்போ தான் இது புரியும். அப்படி இன்ஸ்டால் பண்ணலாட்டி திரும்ப சொல்லணும்னா கமெண்ட் போடுங்க, நான் சொல்கிறேன் எப்படின்னு. இல்லைண்ணா. ஓகே, சூப்பர். இல்லைண்ணா. ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். லேப்டாப் இல்லை. ஓகே, லேப்டாப் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிச்சா போதும். ஓகே, இப்போதைக்கு லேப்டாப் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி வேணால் சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா மட்டும் சொல்லுங்கள். இல்லைண்ணா. இல்லை. சூப்பர். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். சரி, ஓகே. நான் அதை டெமோ வேணால் சொல்லிடலாமா? சொல்லணுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஒரு வாட்டி சொல்லணும்னா, இல்லாட்டி நம்ம குரூப்பில் இருக்குது. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. அது வேணால் போய் பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்துக்கிறீங்களா? ஹலோ, கேக்குதா? பார்த்துக்கிறீங்களா இல்லை இப்போ சொல்லணுமா? பண்ணியாச்சுண்ணா. சூப்பர். சரி, ஓகே. இந்த செட்டப் வீடியோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்குது. அதில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அது எப்படி செட்டப் பண்ண கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, இப்போ பார்க்கலாம். இந்த அடுத்த ப்ரோக்ராமிங் ரிலேட்டிவ்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள்லாம் நான் இப்போ என்னன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் சும்மா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். அது எப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பிரிண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்தது இன்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இன்புட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னா ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, நம்மளுக்கு ஒரு வேல்யூவை வாங்குறோம். ஓகே, இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அது இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதே நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இன்புட் அவுட்புட்னா என்னன்னு புரியுதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பர். புரியலாடி மெசேஜ் பண்ணிருங்க. ஓகே, சொல்றேன். நான் லிங்க் தரேன். கோலப் இரு அந்த லிங்க்ல வந்து மொபைலே யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரைனிங் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இன்புட் அவுட்புட்னா என்னன்னு சொல்கிறேன், மறுபடியும் சொல்லிடுறேன். இன்புட் வந்து ஒரு ஆள்கிட்ட வாங்குற மாதிரி. ஓகே, ஒரு விஷயத்த ஒரு ஆள்கிட்ட வாங்குறதா இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்புட்னா நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குற மாதிரி. ஓகே, இங்கே இது நல்லா பாருங்களேன். இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். இதை ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம அட்வான்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். நான் லாஸ்ட்டாக சொல்லுவேன் ஃபங்க்ஷன்னா என்னென்னு. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்னா ஒரு சப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு, இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் சிண்டெக்ஸ். ஓகே, இதில் எதாவது தப்பு பண்ணால் கூட எரர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ என்னன்னா இன்புட் அப்படின்னு சொல்கிறேன், இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அந்த இன்புட்டை நம்ம ஒரு ஆள்கிட்ட வாங்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ரேசஸ் போட்டுக்கிட்டு, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸில் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஒருக்கா அதுதான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கை என்டர் தி நேம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் டபுள் கோட்ஸில் வச்சுருக்கேன். ஓகே, இது ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புட்னா என்ன, ஒரு விஷயத்த வாங்குறது. ஓகே,
ஒரு விஷயத்தை வாங்குற பேர் தான் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்புட்னா ஒரு விஷயத்தை கொடுக்கறது. இப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் இங்கே என்னன்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம இன்புட்டை வாங்க போகிறோம். அதே பிரிண்ட். ஓகே, பிரிண்ட்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, அது கம்ப்யூட்டர் புரிஞ்சு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ நிறைய ஷாப்பிங் வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து அப்படியே உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகும். இப்போ கூகுளே பார்த்தீங்கன்னா ஹலோன்னு கேட்டிங்கன்னா ஹலோ ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் ரெப்ளிகேட் ஆகும். ஓகே, அதெல்லாம் இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம். இது அப்படி தான் ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுத்தாலுமே அது அவுட்புட்டில் வரும். ஓகே, இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஓரளவுக்கு. ஓகே, இப்போ அடுத்த கமாண்ட் லைன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, கமாண்ட் லைன்ஸ் என்னன்னா அது வந்து நான் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராமை எதுக்கு எழுதிருக்கீங்க, இப்போ இன்புட் நான் எழுதியிருக்கேன்ல, இன்புட் ப்ராக்கெட் போட்டு என்டர் தி நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு புரியலை, இப்போ நான் எழுதுகிற ப்ரோக்ராம் இன்னொரு ஆளுக்கு புரியணும்னா அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கமாண்ட் லைனில் படித்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஓகே, இது ஒரு ப்ரோக்ராமை நீட்டாக ஆக்குறதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம கமாண்ட் லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் 2 டைப்பான கமாண்ட் லைன்ஸ் இருக்குது. ஓகே, அது என்னென்னா கமாண்ட் லைனில் சிங்கிள் கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹேஷ் சிம்பிள். ஓகே, அடுத்த மல்டிபிள் கமாண்ட் லைன்ஸ். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிபிள் குவாட்ஸ். ஓகே, நான் சொன்ன சிங்கிள் குவாட் இருக்குல்ல, டபுள் குவாட் சிங்கிள் குவாட். ஸ்ட்ரிங்குக்கு டபுள் குவாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம அந்த கமாண்ட் லைன்ஸுக்கு ட்ரிபிள் குவாட்ஸ் யூஸ் பண்ணால் இது மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஓகே, இந்த டிஸ்பிளே ஆகிறது தான். இப்போ இது எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறேன். இப்போ நான் இதை ஃபஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் இதை ஃபஸ்ட் ரன் பண்ணுறேன். இந்த ப்ளே பண்ணுங்க தொட்டு ரன் பண்ணுறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்டர் தி நேம் கேட்குது. எல்லாம் டிஸ்பிளே ஆகுதா? கிளியராக தெரியுதா? வாய்ஸ் எல்லாம் கிளியராக கேட்குதா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, ஆல் கிளியர். ஓகே, சூப்பர். சரி, ஓகே, என்டர் தி நேம் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு இன்புட் வேல்யூவை கொடுத்துருக்கேன். ஓகே, இன்புட் என்டர் தி நேம். இங்கே நான் கொடுத்ததை ரன் பண்ணாதான் இங்கே கேட்குது. ஓகே, இதுதான் அவுட்புட் சொல்லுவாங்க. என்டர் தி நேம் கேட்குது பார்த்தீங்களா, அந்த சி கோலன் கீழே இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது கீழே நம்மளுக்கு என்டர் தி நேம்னு கேட்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இன்புட் கொடுத்த ப்ரோக்ராமில் கொடுத்ததை ரன் பண்ணோன்னே நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. ஓகே, இது அவுட்புட்டாக கொடுக்குது என்டர் தி நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு நேமை என்டர் பண்ணுறேன். ஓகே, ஏதோ ஒரு நேம் நான் என்ன சிவான்னு என்டர் பண்ணுறேன். ஓகே, சிவான்னு என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது எதுவுமே ஆகாமல் சிவான்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் ஹலோ வேர்ல்டுன்னு வருதுன்னா, இப்போ இந்த இடத்துல நான் பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த வேல்யூவில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பிரிண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன், எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் என்ன சொல்லியிருந்தேன், இன்புட் அந்த பிரிண்ட் என்ன சொல்லியிருந்தேன், பிரிண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது எல்லாரும் மெசேஜ் பண்ணலாமே, சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, சூப்பர். ஓபிஜி ஸ்டேட்மெண்ட். ஓகே, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ சூப்பராக எல்லாம் ரிப்ளை பண்ணுறீங்க. இப்போ இன்புட்னா நம்ம கொடுக்குற வேல்யூவோ அவுட்புட்டில் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கெட் பண்ணிக்கும். அதே நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா அதில் என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களா, ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, 100 நான் நம்பர் கொடுத்துட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு ஒரு அவுட்புட் வரும். ஒரு நிமிஷம். சிவா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் ரன் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் இந்த பிரிண்ட்டுக்குள்ள என்னென்ன வேல்யூ கொடுக்குறனோ அது அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது அவுட்புட்டில். ஓகே, அதுதான் இப்போ பிரிண்ட்டுக்குள்ள நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதோட வேல்யூ வந்து அவுட்புட்டில் ரெப்ளிகேட் ஆகும். அதுதான் அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, எல்லாம் புரிஞ்சு அது புரிஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுன்னு கேட்டால் தெரியுமில்ல எல்லாருக்கும், பைத்தானில் போக. சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். கமெண்ட் லைன்ஸ் எத்தனை இருக்குது, என்னென்ன கமெண்ட் லைன்ஸ் இருக்குது, கமெண்ட் லைன்ஸ் எத்தனை இருக்குது? சூப்பர். சரி, ஓகே, இப்போ அடுத்ததுக்குள்ள போகலாம்.
இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கமெண்ட் லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஓகே, அந்த பிரிண்ட்டுக்குள்ளே எழுதியிருக்கேன். இது கீழே நான் இது சும்மா ஒரு வேல்யூ. இப்போ நான் என்ன கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுறேன்னா, சிங்கிள் லைன் கமெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஹேஷை போட்டால் சிங்கிள் லைன் கமெண்ட். இந்த இடத்துல நீ ஒரு லைனில் மட்டும்தான் இதை டெஃபைன் பண்ண முடியும் கமெண்ட். ஓகே, இப்போ ஆனால் நல்லா பாருங்க, நோட் பண்ணி பாருங்களேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவுட்புட்டில் வராது. ஓகே, இது நம்ம கோடு எழுதுகிற புரிஞ்சிருக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். கமெண்ட் லைன்ஸ்லாம் எப்போதுமே அது அவுட்புட்டில் ரெப்ளிகேட் ஆகாது. இது புரிஞ்சா நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் அண்டர்ஸ்டாண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பொருளாடி மெசேஜ் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் லைன் நம்ம ப்ரோக்ராமிங்ல பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும், அவுட்புட்ல தெரியாது. இது கிளியர் தானே? ஓகே, சூப்பர். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு கமெண்ட் லைன் எழுதி காட்டுறேன். இப்போ எப்படின்னா ஹேஷ் போட்டுட்டு இதில் திஸ் இஸ் வேல்யூ ஓப்பன், சும்மா எது வேணா நீங்கள் போட்டுக்கலாம். நான் திஸ் இஸ் வேல்யூ ஓப்பன் சொல்லிட்டு நான் போகிறேன். ஓகே, நடுவில் போட்டேன்னா இதை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ப்ளே பண்ணி கொடுத்துட்டு ரன் பண்ணனா என்டர் தி நேம் கேட்குது. ஏன் கேட்குது? இன்புட்டில் என்டர் தி நேம் நான் கொடுத்துருந்தேன் முன்னாடி. ஓகே, அதனால கேட்குது. ஸ்ரீராம் இல்லாட்டி சிவா அப்படின்னு ஏதாவது ஒரு ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த வேல்யூ, ஓகே, கொடுத்த வேல்யூவும் 100 மட்டும் தான் இப்போதைக்கு அந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, அதே மாதிரி கமெண்ட், இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் வேல்யூ, இது எதுவுமே அவுட்புட்டில் ரெப்ளிகேட் ஆகாது. ஓகே, சரி, ஓகே. சிம்பிளான ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் அப்புறம் வேரியபிள்லாம் பார்த்தோம்ல, அதை ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சா? சிம்பிளான ப்ரோக்ராம் புரிஞ்சா எல்லாம் ஆன்ரைஸ் பண்ணுங்க. அடுத்து போகலாம். சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேரியபிள். ஓகே, நம்ம சொல்லி இந்த மாதிரி வேரியபிள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னன்னா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் பாருங்களேன், நேம் ஈக்குவல் டு கவி அப்படின்னு வச்சிருக்கேன். அடுத்த பிரைஸ் ஈக்குவல் டு 12.5 வச்சிருக்கேன். அமௌண்ட் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் என்ன சொல்லியிருந்தேன்? இப்போ கவி என்ன டேட்டா டைப்ல இருக்கு? எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம். கவின்னு ஒரு வேல்யூ என்ன டேட்டா டைப்ல இருக்கு? எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே பண்ணுங்க. ஸ்ட்ரிங், சூப்பர். சங்கவி, சக்தி ஸ்ட்ரிங், சூப்பர். பாலமுடி ஸ்ட்ரிங்கு, அதானா ஸ்ட்ரிங்கு, சூப்பர். தமிழ்குமரன், சூப்பர். ஸ்ட்ரிங்கு. ஆர்த்தி, ஓகே, சூப்பர். எல்லாம் ஸ்ட்ரிங் மெசேஜ் பண்ணுறீங்க. இப்போ இது யாரும் புரியாமல் இருக்கா நான் சொல்கிறலாம்? இப்போ ஸ்ட்ரிங், சூப்பர். சரி, ஓகே ஓகே, சூப்பர். சரி, ஓகே. இப்போ பார்க்கலாம். சூப்பர். லியோராஜ், ஓகே. பொன்ராஜ், சூப்பர். ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அடுத்து டபுள் கோட்ஸ் யூஸ்ட் வேல்யூ ஆர் ஸ்ட்ரிங், சூப்பர். லக்ஷ்மண், சூப்பர். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம நேமில் இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி தான் வேரியபிள்லாம் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேம் ஈக்குவல் டு கவி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அது பேர் தான் வேரியபிள். ஓகே, இப்போ நேம்னு ஒரு வேரியபிளில் நான் கவின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அது என்ன டைப் ஆனால் டேட்டா டைப் ஆனால் இருக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக நம்ம ரிலேட்டராக கொடுக்கணும். ஓகே, ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணுறீங்கன்னா ரிலேட்டராக கொடுத்து பழகுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் காலேஜ் டேஸ்லாம் பார்த்துருப்போம். ஏ ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் இல்லை, எந்த நேம் வேணால் நீங்கள் வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஏ தான் வேரியபிள், பி தான் வேரியபிள் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் இப்போ நேம் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். ஓகே, இதுமாதிரி நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம். அதோட கேப் விடக்கூடாது. ஓகே, அந்த இடத்துல ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த ஸ்பேஸுக்கு பதிலாக ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது தப்பு. ஓகே, பைத்தானில் எப்போதுமே ஸ்பேஸ் விடக்கூடாது. அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகே, நான் சொல்லிக்கிறேன். இப்போ சரி, அடுத்தது இப்போ நான் ஒரு வேரியபிள்லாம் இப்போ சிம்பிளாக புரியுதா? யார் யாருக்கு புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நேம் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் கவின்னு வச்சுருக்கேன். ப்ரைஸு, ஓகே, அந்த ப்ரைஸில் ஒரு ஃப்ளோட் வேல்யூ 12.5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, அதே நான் இப்போ இந்த 12.5 எடுக்கிறேன். இது என்ன வேல்யூனா இன்டிஜர் வேல்யூ. அதே நான் பாயிண்ட் வச்சு கொடுத்தேன்னா அது ஃப்ளோட் வேல்யூ. இப்போ புரியுது எல்லா கான்செப்டும்? ஒரு பாயிண்ட் வச்சுருந்துச்சா அது ஃப்ளோட் வேல்யூ. ஓகே, அதே ஒரு நார்மல் ஒரு நம்பராக இருக்குன்னா அது இன்டிஜர். கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸை சேர்த்து ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல கவிக்கு பதிலாக ஒரு சிங்கிள்ஸ் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் யூஸ்
குவாட்ஸ் யூஸ் பண்ணி எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, டீன் கொடுக்குறேன். ஓகே, டீன் கொடுத்துறேன். இது என்ன நேம் ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, ஈக்குவல் டு சிங்கிள் குவாட்ல டீன் கொடுத்துருக்கேன். இது என்னது? இது யாருக்கா தெரியுமா? இது ஸ்ட்ரிங்கா கேரக்டர்? சூப்பர் சக்தி. ஓகே, சூப்பர் கேரக்டர், சூப்பர். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லெட்டரை குறிக்கிறது கேரக்டர், நிறைய லெட்டரை குறிக்கிறது நம்ம வேர்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இங்கே வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். ஓகே, அதான் சிம்பிளான ஒரு திங். ஓகே, அடுத்த வந்து ஓகே கேரக்டர் பாலம் வருது. ஓகே, சூப்பர். இப்போ எப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 100ன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து என்ன வேல்யூ? இன்டிஜர் வேல்யூ. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டூடெண்ட் நேம் நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நான் எல்லாத்தையும் ஒரு வேரியபிளில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதை நம்ம பிரிண்ட் பண்ண என்ன பண்ணணும்? என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்? வேணா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணணும், என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்? அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? அவுட்புட். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம பார்க்கலாம், எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ரெட்டு கொட்டேஷன் மாதிரி வருது பாருங்களேன். ஏன் அப்படி வருதுன்னா, நான் இங்கே கொடுத்த வேரியபிள் நேமும் இங்கே கொடுத்த வேரியபிள் நேமும் வேறு. ஓகே, பைத்தான் எல்லா ப்ரோக்ராமிங்லையும் அந்த வேரியபிள் நேம்னா கரெக்டாக டிக்ளேர் பண்ணணும் ப்ரோக்ராமிங் நீங்கள் கோட் பண்ணும்போது. ஓகே, ஏதாவது மிஸ்டேக் பண்ணி எரர் வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் மாற்றிடுறேன். ஓகே, நேம் _ ஸ்டூடெண்ட் மாற்றிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், இந்த ப்ளே பட்டன் கொடுத்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ண எனக்கு என்ன அவுட்புட் வருது? வேல்யூ இஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது எப்படி வருதுன்னா, இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். ஓகே, பிரிண்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாலுமே அவுட்புட்டில் தானே ரெப்ளிகேட் ஆகும். வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சு அதை ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு, கமா எதுக்கு வைக்கிறேன்னா செப்பரேட் பண்ணுறதுக்கு. வேரியபிள் தனியாக ஸ்ட்ரிங் தனியாக இந்த பிரிண்ட்டுக்குள்ளே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி நான் இதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கமா கொடுத்துட்டு அதோட வேரியபிள் நேம் நான் எந்த வேரியபிளில் வச்சுருக்கேன், ஸ்டூடெண்ட் நேமை டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ எப்படின்னா நேம் _ ஸ்டூடெண்ட்னா அது ஒரு வேரியபிள் எந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போறேனோ அதை மட்டும் நான் இந்த பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்குறேன். இப்போ எப்படின்னா நான் ஒரு நம்பரை அந்த ப்ரைஸை பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பிரிண்ட்டுக்குள்ளே ப்ரைஸ் அப்படின்னு போடலாம். ஓகே, இப்படி போட்டால் சிம்பிளாக எனக்கு என்ன வரும்? இப்போ நான் ரன் பண்ணுறேன், வேல்யூ இஸ் டி, அப்புறம் வந்து 12.5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகே, அதே வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட். ஓகே, அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். அமௌண்ட் கொடுக்குறேன். இதை ரன் பண்ணுறேன், இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு 100 அப்படின்னு சொல்லி இந்த அவுட்புட் தெரியுதா? வேல்யூ இஸ் டி 12.5 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இதுதான் ஒரு சிம்பிளான வேரியபிள் டேட்டா டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக்ல போகலாம். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, புரியலாட்டி மெசேஜ் பண்ணுங்க. சூப்பர். அடுத்த டாபிக்ல போகலாம். சரி, ஓகே, ஒரு நிமிஷம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆப்ரேட்டர்ஸ் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பைத்தான் ப்ரோக்ராமிங்ல. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். சரி, ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, ஏன்னா மைக்கை விட ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் கிளியராக கேட்காது நான் சொல்கிறது. சரி, ஓகே. சரி, ஓகே, ஆப்ரேட்டர்லாம் நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகே, நீங்கள் மேக்ஸில் படித்த மாதிரி தான் எல்லாமே இங்கே அப்படியே கவர் ஆயிரும். ஓகே, 12th 10th 11th 12th படித்த மாதிரி மேக்ஸ் தான் இங்கே கவர் ஆகும். என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, அரித்தமெட்டிக் ஆப்ரேட்னா நம்ம 12th படித்த மாதிரி தான்.
இப்போ கூட கமெண்ட் பண்ணாங்களே, ப்ளஸ்ஸு மைனஸு அப்புறம் அடிஷனு சப்ராக்ஷனு டிவிஷனு இது மாதிரி உள்ளது தான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஆப்ரேட்டர்லாம் இப்போ நான் பார்க்கலாம். ஓகே, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பைத்தானில் அப்படின்னு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். ஓகே, இது என்னது, இந்த ஹேஷ் போட்டிருக்கேன், அது என்னது, அது எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஹேஷ் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்ன, கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். கமெண்ட்ஸ். ஓகே சூப்பர். கமெண்ட். ஓகே சூப்பர். கமெண்ட். ஓகே சூப்பர். சரி, ஓகே. இப்போ இந்த கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், சும்மா நம்மளுக்கு புரியணுக்காண்டி நான் அந்த கமெண்ட்டை கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். ஒரு ஏன்னு ஒரு வேரியபிளில் 10 ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பின்னு ஒரு வேரியபிளுக்குள்ள 5ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நான் என்னது, ஒரு 2 வேரியபிள் இருக்குது, அந்த 2 வேரியபிளுக்குள்ள ஏன்னு ஒரு வேரியபிளில் 10ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பின்னு ஒரு வேரியபிளில் 5ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஓகே, அது ஓகே. நான் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டேன். அதை எதுக்குள்ளே கொடுத்தா எனக்கு அவுட்புட் வரும், பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்தா தானே எனக்கு அவுட்புட் வரும். அதனால் பிரிண்ட்டுக்குள்ளே ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் நேமை நான் இங்கே கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, கூப்பிட்டா இப்போ என்ன அவுட்புட் வரும்னா நம்மளுக்கு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ வந்து 10 வச்சுருக்கேன், பியோட வேல்யூ 5ன்னு வச்சுருக்கேன், ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ ஏ ப்ளஸ் பின்னா 15 அப்படின்னு வருது. இந்த 15 இங்கே கொடுத்துறேன். ஓகே, அடுத்தது ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா ஏவோட ஏ வேரியபிளில் 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அது இங்கே வந்துடும், 10ன்னு வந்துடும். பியோட வேல்யூ 5 இங்கே வந்துடும், பிக்கு அசைன் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா மைனஸ் பண்ணால் அதோட வேல்யூ 5ன்னு வந்துடும். இது மாதிரி இதுதான் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இது பண்ணுற எல்லாருமே அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வந்து இங்கே ஸ்டார் மாதிரி போடுவாங்க. ஓகே, ஆஸ்டிக் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் இங்கே போடுவாங்க ப்ரோக்ராம் லாங்குவேஜில். ஓகே, இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 15 ஒரு வேல்யூ வரும். அடுத்து என்ன, அதை டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 10 டிவைடட் பை 5 அப்படி கொடுத்தோன்னா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கொஞ்சம் அந்த இது இங்கே பாருங்களேன், டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. அது அப்படின்னா என்னென்னா ஒரு டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ எப்படி சொல்கிறது, டிவிஷன் நம்ம பண்ணுறோம். இங்கேயே நீங்கள் பாருங்களேன், 10 டிவைடட் 5 கொடுக்குறோம். இங்கே நம்மளுக்கு 2.0 வந்திருக்கு. இது என்ன வேல்யூவில் வந்திருக்கு, எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இது என்ன வேல்யூவில் நம்மளுக்கு அந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன டேட்டா டைப்ல பண்ணியிருக்கு, ஃப்ளோட். சூப்பர். அடுத்தது வித் டெசிமல். ஓகே சூப்பர். அடுத்தது ஃப்ளோட். சூப்பர். அடுத்தது சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்ட். இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூவில் வந்திருக்கு. ஓகே, இது மாதிரி எனக்கு வரக்கூடாது, எனக்கு ஒரு இண்டிஜரில் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டபுள் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அதோட வேல்யூ இங்கே 2ன்னு வந்திருக்கு பாருங்கள் கீழே. ஓகே, இதை தான் நம்ம அந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அதோட ஆன்சர் நம்ம கெட் பண்ணுறோம். ஓகே, டபுள் ஸ்லாஷ் போட்டால் அந்த 0.0 வராது, இண்டிஜர் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, இது புரிஞ்சா எல்லாருக்கும்? புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். சரி, அடுத்த டாபிக் என்ன, இப்போ நம்ம இந்த பர்சன்டேஜ் மாதிரி இருக்குல்ல, இங்கே இதை மாடுலோ சிம்பிள்னு சொல்லுவாங்க, மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ்னா என்னன்னா ஒரு வேல்யூவை நீங்கள் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் ஒன்று பார்த்தீங்களா. இப்போ 10 வந்து 5 டிவைட் பண்ணால் அதோட ரிமைண்டர் என்ன எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 0. சூப்பர் 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 சூப்பர். அதான் அந்த 10 வந்து அந்த மாடுலோ எது குறிக்குதுன்னா ரிமைண்டரை குறிக்குது. ஓகே, ஒரு வேல்யூவை நீங்கள் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வர வேல்யூ தான் குறிக்கிறது தான் இப்போ இந்த மாடுலோ சிம்பிள். ஓகே, அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். 5 டிவைடட் 10 டிவைடட் 5 அப்படின்னு போட்டிருக்கோம். இதோட கோஷியன்ட் வேல்யூ வந்து கோஷியன்ட் ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை நம்ம கோஷியன்ட் சொல்லுவோம், அதை ரிமைண்டர் கிடைக்கிறத நம்ம ரிமைண்டர்னு சொல்லுவோம், லாஸ்ட்டில் கிடைக்கும்ல. இப்போ அப்படின்னா இதோட கோஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் டிவைட் பண்ணியிருப்பேன் பாருங்களேன், 2 வந்துருக்கு. ஓகே, அதே ரிமைண்டர்னா 0. ஓகே, இதுதான் நான் இங்கே சொல்கிறது. ஓகே, மாடுலனா ரிமைண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்கு பாருங்களேன், டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா பவர் பண்ணுறது, ஒரு வேல்யூவை பவர் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் சிம்பிளாக போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ 5^2 அப்படின்னு போட்டோன்னா இப்போ பாருங்களேன், நான் இதோட வேல்யூ ஏயோட வேல்யூ 5 ஒரு 5ன்னு மாற்றிடுறேன், பியோட வேல்யூவை 2ன்னு வச்சுருக்கேன். ஓகே, அதை எல்லாரும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்குது, 5 இருக்குது. பியோட வேல்யூ இப்போ என்ன வச்சுருக்கேன், 2 வச்சுருக்கேன்.
இப்போ அதை பவர் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் நம்ம இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 25 ஓகே, பவர் 5 × 5 ஓகே, அதுதான் இந்த டபுள் மல்டிப்ளிகேஷன் அந்த ஆஸ்டிக் சொல்லுவாங்க. ஓகே, டபுள் ஆஸ்டிக். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சா? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்லாம் புரிஞ்சா? புரிஞ்சா ஆஸ்டிக்? ஓகே, சூப்பர். சூப்பர் சூப்பர். சரி ஓகே, அடுத்து வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்குள்ள போகலாம். ஓகே, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ நான் சொல்லியிருந்தேன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நிறைய வகை இருக்குது. ஓகே, அது நான் எப்படி சொல்கிறேன் பேசிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம வேரியபிளே பார்த்துருப்போம். ஓகே, ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, அதையும் பார்ப்போம். இப்போ x = 5 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, இந்த x = 5னா அது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளுக்குள்ள இந்த வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு இந்த அசைன் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இங்கே பார்ப்போம். அது ஓகே, ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், x + = 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்போ நான் அந்த இடத்துல எழுதுறேன் பாருங்களேன், டைப் பண்ணுறேன் பாருங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா x = x + 2 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? இப்போ எக்ஸோட வேல்யூ இப்போ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் பாருங்க, x = x + 2. ஓகே, இப்போ இது எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 5ன்னு வச்சுருக்கேன். சூப்பர் சக்தி, சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. 7. ஓகே, எக்ஸோட வேல்யூ 5ன்னு வச்சுருக்கேன். ஓகே, இதை நீங்கள் பார்க்காதீங்க, 3rd லைனை 4th லைனை பாருங்கள், x = x + 2 அப்படின்னு வச்சுருக்கேன். இது என்ன ஆன்சர் வரும்? எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர். இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன்ல x = x + 2ன்னு, அதை தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி += அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகே, இது நான் ஏன் போட்டிருக்கேன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ இதோட டெஃபினேஷன் தான் இது. ஓகே, புரியுதா? இதோட டெஃபினேஷன் தான் x + = 2. அதோட டெஃபினேஷன் தான் x = x + 2. ஒரு நிமிஷம். இப்போ இந்த எக்ஸ் இருக்குல்ல, ஓகே, எக்ஸோட வேல்யூ 5 இருக்கு, x + 2 கொடுத்துருக்கேன். இதோட டெஃபினேஷன் தான் இது. ஓகே, x + 2. ஓகே, இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ x = எக்ஸோட வேல்யூ என்ன 5 + 2, அதை 7 சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரே வேரியபிள் வச்சுருக்கோம். ஓகே, ஒரே நேமில் வேரியபிள் வச்சுருக்கோம், அதை ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூவோட ஆட் பண்ண போகிறோம்னா இது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ 5, x, இதோட டெஃபினேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நான் கொடுத்துருக்கேன் இந்த கமெண்ட் லைன் தான், அதான் இதோட டெஃபினேஷன் x = x + 2. ஆனால் ஷார்ட் ஃபார்மாக இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் வேரி இல்லை, ஆனால் இதுதான் இதோட அர்த்தம். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 7 வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு += எடுத்துட்டு x + அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுவும் அதுவும் ஒன்று தான். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் இதை மறுபடியும். இதுக்கும் அதே வேல்யூ 7 தான் காட்டுது. இது டெஃபினேஷன் தான், அதை சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு ப்ளஸ் அதோட ஆப்ரேட்டர் போட்டுக்கிறோம், அடுத்தது ஈக்குவல்ட்ட போகிறோம். ஓகே, இதை புரிஞ்சா? இதை புரிஞ்சால் அடுத்த ஸ்டெப் புரியும், அதான் கேட்குறேன். நான் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர். புரியல சொல்லுங்கள், நம்ம மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் சூப்பர், அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ இன்னொன்று வரலாம். ஓகே, நான் இதே ப்ளஸ் பண்ணுறேன்னா இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு மைனஸ் பண்ணும் ஒரு வேல்யூவா அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ மைனஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல 5 நான் ஒரு எக்ஸோட வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இதெல்லாம் பார்க்க வேணாம், நம்ம ப்ளஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ 5ன்னு வச்சுருக்கேன். ஓகே, அந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு பிரேக் ஆகுதா? பிரேக் ஆனால் இது கொடுங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு நிமிஷம். இப்போ கிளியராக கேட்குதா பாருங்க, எல்லாம் கேட்குதா? ஆன்டைஸ் பண்ண கேட்டா சரி, சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்,
மைக்கை மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க முதல்ல. சரி நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், டைம் ஆச்சு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தான் நான் சொன்னது தான். இப்போ எப்படின்னா அது ப்ளஸ் பண்ணோம், இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பண்ணுறோம். ஓகே, அதுதான் இதோட டிஃப்ரெண்ட். இதெல்லாம் நீங்களே செஞ்சு பாருங்கள். நான் அந்த கோடை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் புரியுதுல? இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க எல்லாம் புரியுதுல? இப்போ எப்படின்னா எல்லாம் புரியுது மீன்ஸ் மைனஸ் ஏன் இங்கே இன்ட்டு கொடுத்துருக்கேன். ஒரு கான்செப்ட் புரிஞ்சாவே எல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். அதுதான் எனக்கு சொல்கிறேன். ஏன் நம்ம டைம் இல்லை, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வாய்ஸ் பிரேக் ஆகுது. கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் கேக்குதா? ஓகே, இப்ப கேக்குதா எல்லாருக்கும் கிளியரா? இப்ப எல்லாரும் கிளியரா கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது. ஹாஸ்பிடல் படிக்க. இப்ப கேக்குதா? ஓகே M3 கேட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே M3 ஆல்சோ பிரேக் ஆகுது. வீடியோ பிரேக் ஆகுதா? எஸ், ரெண்டுமே பிரேக் ஆகுது. ஒரு நிமிஷம் என்ன காட்டுதுன்னு பாரு. இப்ப கேக்குதா? கிளியரா கேக்குதா? இல்ல, கேக்கலையா? கேக்கல. பிரேக். காட்டுறியா? இப்ப கேக்குதா? கிளியரா கேக்குதா? கிளியரா கேட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சரி ஓகே, நான் முதல்ல சொன்ன கான்செப்ட் தான். இப்போ கொஞ்சம் நம்ம டைம் இல்லை, சீக்கிரம் சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாவே இது வந்துடும். ஓகே, அதோட கோடை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் குரூப்பில். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஒன்றும் இல்லை, மைனஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன்ல, அது அப்படின்னா என்னன்னா நம்ம ப்ளஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்ல, அதே மாதிரி அதோட வேல்யூ மைனஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் புரியுதா? இப்போ நான் சொல்கிறது இந்த ப்ரோக்ராம் எல்லாரும் புரியுதா? இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் புரியுதா என்ன பண்ணியிருக்காங்கன்னு? புரிஞ்சா ஆண்ட்ரைஸ் பண்ணுங்கள். புரிஞ்சா ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. புரியுது புரியுது, சூப்பர் சூப்பர். சரி, புரியலாட்டி சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே சரி ஓகே. இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தாச்சு. இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஓகே, நான் எல்லாத்துலேயும் ஒரு சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அதனால தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா டைம் கொஞ்சம் ரொம்ப ஓடிட்டு இருக்கு, நம்ம ப்ராஜெக்ட் வேறு பண்ணி பார்க்கணும். ஓகே, இதை பண்ணிடலாம். ஓகே, இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, இந்த இடத்துல இப்போ நான் ஏன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன், இது உங்களுக்கு தெரியும், வேரியபிள். அடுத்து பின்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன், அது 23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். அடுத்து அதுவும் உங்களுக்கு தெரியும். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன, ஃபர்ஸ்ட் நான் டெஃபினேஷன் சொல்லிடுறேன். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா நம்ம ஒரு வேல்யூ வச்சிருக்கோம், அந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு கண்டுபிடிக்கிறது என்ன ஆப்ரேட்டர் சொல்லியிருந்தேன், என்ன டேட்டா டைப் சொல்லியிருந்தேன், சொல்லுங்க பார்ப்போம். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன இதுன்னு சொல்லியிருந்தேன்? பூலியன். சூப்பர் கரெக்ட், சூப்பர் 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 சூப்பர், எல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க, சூப்பரா. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏவோட வேல்யூ 100 வச்சிருக்கேன், பியோட 23 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கானே பிரிண்ட்னு போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த ஈக்குவல் இருக்குல்ல, நம்ம மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஓகே, நார்மலாக ஈக்குவலாக இருக்க வேல்யூ அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ அப்படின்னா சாதா ஈக்குவல் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஈக்குவலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வேல்யூ நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ப்ரோக்ராமிங்கில் டபுள் ஈக்குவல் டு போட்டால் தான் ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ணும். ஓகே, நீங்கள் சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அதோட வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு போயிடும். ஓகே, அதனால சிங்கிள் ஈக்குவல் டு போட வேணும். ஓகே, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பிரிண்ட்டுக்குள்ள ஏ அதோட வேல்யூ என்ன இருக்குது, 100 இருக்குது. பி அதோட வேல்யூ என்ன இருக்குது, 23 இருக்குது. ஓகே, இதை வந்து நான் ஈக்குவலாக இல்லைன்னு செக் பண்ணணும். ஓகே, அது செக் பண்ணுறதுக்கு அது என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். நிறைய ஆப்ரேட்டருக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு ஆப்ரேட்டர் தான். ஓகே, ஈக்குவலாக செக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரன் பண்ணால் இந்த இடத்துல ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு காட்டுது. ஓகே, அவுட்புட் நம்ம இப்போ இங்கே வருவோம். இப்போ இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 100 வச்சிருக்கேன், பி ஈக்குவல் டு 23 வச்சிருக்கேன். இது ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூ இல்லை. ஓகே, அதனால தான்
இந்த இடத்துல நம்மளுக்கு பூலியன் வேல்யூட நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, அதே ஈக்குவலான வேல்யூ இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணால் நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அதையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். 100 கொடுக்குறேன். இது நம்மளுக்கு ஒரு ஈக்குவலான வேல்யூ. நான் ரன் பண்ணுறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஏ ஈக்குவல் டு பின்னு. அப்போனா இங்கே நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஒரு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இது நம்மளுக்கு பூலியனில் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதே பூலியனில் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். சரி, ஓகே. அடுத்தது நாட் ஈக்குவல் என்னன்னா, இப்போ நான் இதை ரன் பண்ணிட்டேன். இப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்குது? 100 இருக்குது. பியோட வேல்யூ 100 இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் நாட் ஈக்குவல் என்ன பண்ணும்? அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணும். ஓகே, ஆப்போசிட்டானா நாட் ஈக்குவல்டான்னு பார்க்கும். ஓகே, அதான் ஒன்று ஈஸி தான். இப்போ எப்படின்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் இதை ஈக்குவல் இல்லாமல் 23 கொடுக்குறேன். 23 கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் வேல்யூ பாருங்களேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன் ட்ரூன்னு வந்திருக்குன்னா, ஏன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் கிடையாது. ஓகே, அதுதான் இதோட ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, இது புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்து வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென். ஓகே, இது ரெண்டையும் பார்த்துடலாம். இதுவும் கம்பேர் பண்ணுறது தான். கிரேட்டர் தென் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேல்யூ கிரேட்டர் தென் ஆச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதே லெஸ் தென் ஆச்சுன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதே இந்த வேல்யூ அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இதெல்லாம் புரியுதா? இந்த ஆப்ரேட்டர் எல்லாம் புரியுதா? டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, தான் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் புரியுதா? டக்குன்னு போடுங்க. சூப்பர். சரி, அடுத்த ஆப்ரேட்டர் பார்த்துடலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, அடுத்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இதே மாதிரி தான். இப்போ நான் சொன்ன மாதிரி தான். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னன்னா, நம்ம படித்த இங்கேயும் பூலியன் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆனால் இது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் படி சொன்னால் 0 0 1 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பைனரி டிஜிட் என்ன சொல்லியிருந்தேன்? 0 1. இதுதான் கம்ப்யூட்டருக்கு புரியுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த லாங்குவேஜ் தான் கம்ப்யூட்டருக்கு நல்லா புரியும். ஓகே, மிஷின் கோடு சொல்லுவாங்க, இல்லாட்டி பைனரி டிஜிட்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஆப்ரேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு லாஜிக்கல். இதை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணும். பேசிக்காக லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் ஏயோட வேல்யூ 10 வச்சுருக்கேன், பியோட வேல்யூ 5 வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஏயோட வேல்யூ 10 இருக்கு. அண்டு நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அண்டு ஆர் நாட். அண்டு ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர். ஓகே, எல்லா ஆப்ரேட்டரும் இருக்குது. இந்த அண்டுனா என்னென்னா மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மல்டிப்ளிகேஷன் மாதிரி. இப்போ எப்படின்னா நான் சொல்கிறேன், ஆர்னா ஆட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நாட்டுனா ஆப்போசிட். இப்போ நம்ம நாட் ஈக்குவல் டு பார்த்தோம்ல, அதே தான் இந்த லெட்டராக இருக்குது. ஓகே, இதெல்லாம் புரியுதா நான் சொல்கிறது? புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சரி, சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி நான் சொல்கிறேன். எல்லாமே எக்ஸாம்பிள் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. இப்போ ஏயோட வேல்யூ 10 இருக்குது, பியோட வேல்யூ 5 இருக்குது. ஓகே, இப்போ ஏ 10 இருக்குது, பியோட வேல்யூ என்ன இருக்குது? 5 இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எது பெரிய வேல்யூ? ஏ தான் பெரிய வேல்யூ. அப்போனா அது ட்ரூன்னு வரும். ஓகே, அந்த இடத்துல ட்ரூன்னு அதை அசைன் பண்ணிக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ட்ரூன்னு அசைன் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நான் இங்கே வரேன். பி கிரேட்டர் தென் 2. பியோட அந்த 2 வந்து சின்ன வேல்யூ தான். அப்போனா இது ட்ரூ தானே. அந்த இடத்துல இந்த ஃபுல்லாக அந்த கண்டிஷன் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன ஒரு ரெண்டுமே. இப்போ நல்லா வச்சுக்கோங்க, அண்டுன்னு சொல்லியிருக்கிறது மல்டிப்ளிகேஷன் மாதிரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்க கண்டிஷன் ட்ரூனா அது 1ன்னு மீன் பண்ணிக்கும். ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. ட்ரூனா என்ன மீன் பண்ணிக்கும்? ட்ரூனா 1ன்னு மீன் பண்ணிக்கும். ஓகே, அதே ஃபால்ஸ்னா 0ன்னு மீன் பண்ணிக்கும். ஓகே, 0ன்னு மீன் பண்ணிக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, இருந்தால் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகே, ஏயோட வேல்யூ 10 வச்சுருக்கேன், பியோட வேல்யூ 5 வச்சுருக்கேன். இது பண்ணால் நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ட்ரூன்னு என்னன்னு சொல்லியிருந்தேன்? 1. ஓகே, 1 கொடுத்துட்டு அண்டு இங்கே பி கிரேட்டர் தென் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, 2ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே என்ன வரும்? 1 ட்ரூ தான் வரும். இந்த ட்ரூக்கு 1 அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரூ 1. ஓகே, அண்டுனா மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன். ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? 1 தான் வருது. ஓகே, இது இப்போ புரியுதா? இது புரிஞ்செல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்து இங்கே வரும். இது எப்படின்னா கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். ஆனால் என்ன ட்ரூத் டேபிள்லாம் பார்த்துருப்பீங்களா ஃபிசிக்ஸில்? 6 கேட்டு 5 கேட்டு அதே கான்செப்ட் தான் அது.
ஓகே. இப்போ நான் இங்கே அடுத்தது வரேன். இப்போ ஆர் ஸ்டேட்மெண்ட் என்ன ப்ளஸ் மாதிரி சொல்லியிருந்தேன் இருக்கா? ஆர்னா ப்ளஸ் மாதிரி. இப்போ இங்கே வருவோம். இதுக்கு என்ன வேல்யூ வரும்னு நினைக்கிறீங்க? a greater than b ட்ரூன்னு வரும். ஏன்னா 10 greater than 5 ட்ரூ. ஓகே, அதோட இது பெரிய வேல்யூ. அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஆனா ஆர் என்ன சொல்லியிருந்தேன்? பிளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா இந்த இடத்துல 1 + 1 2ன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் 2ன்னு சொல்லக்கூடாது? யாரா சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல பார்ப்போம். ஏன் அந்த இடத்துல 2ன்னு சொல்லக்கூடாது? ஏன்னா அது பைனரி வேல்யூ. சூப்பர் சூப்பர். 0 and 1. ஓகே சூப்பர். கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன சொல்லியிருந்தேன்? பைனரி வேல்யூன்னு சொல்லியிருந்தேன். பைனரி வேல்யூல 2 தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 1 and 0. நம்ம அது மல்டிபிள் பண்ணா 2ன்னு சொல்லக்கூடாது, 1 தான் சொல்லணும். அது கம்ப்யூட்டர் ஒரு ரூல் மாதிரி. ஓகே, ஏன்னா அதுக்கு அதுதானே புரியுது, அதனால அது மாதிரி அசைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ நாட் என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இந்த இடத்துல நாட் என்னன்னா, ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நாட் என்னன்னா இது நம்மளுக்கு ட்ரூவா இருக்கு. ஓகே, ட்ரூவா இருக்கனால நாட் கொடுத்தீங்கன்னா அது ஃபால்ஸா மாறிடும். இப்போ நாட் ஈக்குவல் டு மாதிரி. ஓகே, இப்போ இதெல்லாம் இதுக்கு ஆன்சர் புரியுதா? இதுக்கு நம்மளுக்கு ட்ரூ எப்படி வந்துச்சு? ஒரு நிமிஷம், இதுக்கு எப்படி நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு, இதுக்கு எப்படி ட்ரூ வந்துச்சு, இதுக்கு எப்படி ட்ரூ வந்துச்சு, இதுக்கு எப்படி ஃபால்ஸ் வந்துச்சு, இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம் டக்குன்னு. புரியுது, சூப்பர் 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 சூப்பர். இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் சொல்லிட்டு ஆப்ரேட்டருக்குள்ள போயிடலாம். ஓகே, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, அது ஈஸி தான். அதில் 2 இருக்கு, இன் நாட் இன். ஓகே, இன்னன்னா அது ஒரு வேல்யூவில் நம்ம கொடுக்குற வேல்யூவில் அது கொடுக்குற வேல்யூவில் அது இருக்கான்னு பார்க்கறது தான் இன்னு. ஓகே, நாட்டின்னா அது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ இந்த பீன்னு ஒரு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம். அது ஸ்ட்ரிங் சொல்லலாம், இல்லை டபுள் குவாட்ஸ்லையும் கொடுக்கலாம், சிங்கிள் குவாட்லையும் கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா கேரக்டர். ஓகே, அது எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதுவும் அவுட்புட்டில் ரெப்ளிகேட் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் நான் இருக்கான்னு பார்க்குறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பைத்தான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் இந்த லெட்டர் இந்த வேர்டில் இந்த லெட்டர் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, பைத்தான்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போனா என்ன வரும் நம்மளுக்கு? இதோட அவுட்புட் ட்ரூன்னு வரும். நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க, நம்மளுக்கு ட்ரூன்னு வருதா? ஏன் ட்ரூன்னு வருதுன்னா நம்மளுக்கு இந்த பைத்தான்னு ஒரு வேல்யூவில் இது இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறேன். இருந்தால் நம்மளுக்கு என்ன வேல்யூ இங்கே கொடுத்துரும்? பிரிண்ட்டுக்குள்ளே ட்ரூன்னு கொடுத்துரும். நம்ம பிரிண்ட் என்ன ட்ரூவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே சொல்கிறோம். ஓகே, இதெல்லாம் புரியுதா? புரிஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சரி, ஓகே. நாட்டின்னா அதில் இல்லாட்டி எனக்கு இது பண்ண அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ எப்படின்னா எக்ஸ் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து இந்த பைத்தானில் ஒரு இடத்துலையுமே இல்லை, அதனால தான் நாட்டின் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இதனால தான் அது ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பி கொடுக்குறேன், அதே பி கொடுக்குறேன், மறுபடியும் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். கொடுத்தா ட்ரூன்னு வருது. ஏன் வருதுன்னா நம்ம நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல கேஸ் சென்சிட்டிவ் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் பாருங்களேன். இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதுக்குள்ள ஸ்ரீராம்னு வேற ஒரு நேம் வச்சுக்கிறேன். நான் ஸ்ரீராம்னு வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து நேம் என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் நேம் சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ அந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, எல்லாம் விசிபிள் ஆகுதா? நேம் ஈக்குவல் டு ஸ்ரீராம்னு கொடுத்துருக்கேன், நேம் ஈக்குவல் டு சிவான்னு கொடுத்துருக்கேன், பிரிண்ட்டுக்குள்ளே நேம் கொடுத்துருக்கேன். இதை நான் இப்போ சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னன்னா இந்த ஸ்ரீராமும் இந்த ஸ்ரீராமும் ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கல இல்லை கேப்ஸில், அந்த நேமும் இந்த நேமும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் எந்த நேம் கால் பண்ணா இது கரெக்டாக போட்டு கால் பண்ணணும் இந்த கேப்ஸில். ஓகே, இப்போ இது ஃபுல் நேம் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. இந்த இடத்துல நான் சிவான்னு எந்த வேரியபிளுக்கு வச்சிருக்கேன், நேம்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். ஓகே, இதோ ரெண்டுமே ஒரே திங்காக இருக்கலாம், ஆனால் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பைத்தானில் இருக்குது. ஓகே, அதை நீ கரெக்டாக கொடுத்தாதான் அது ரன் ஆகும், இல்லை ரன் ஆகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டில் நான் இது வேற ஸ்மால் லெட்டரில் வச்சுருக்கேன், அது வந்து கேப்ஸ் லெட்டர் வச்சுருக்கேன். இதுதான் ஒரு வித்தியாசம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், கேப்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே, ரெண்டையும் ஸ்மாலில் கொடுத்துடக்கூடாது. ஓகே, ஆனால் ரெண்டும் ஒரே திங்கு தான். ஓகே, இங்கே பாருங்க ஸ்ரீராம் வந்துருக்கு. ஓகே, இது ரெண்டும் ஒரே திங்கு தான், ஆனால் பேர் கொடுக்குறத கரெக்டாக பண்ணணும். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நம்மளுக்கு கேஸ் சென்சிட்டிவ் செக் பண்ணலை. இந்த இடத்துல பி கொடுத்துருக்கேன்ல, இந்த இடத்துல பி கொடுத்துருக்கத கேஸ் சென்சிட்டிவ்லாம் இங்கே செக் பண்ணாது. செக் பண்ணாமல் நம்மளுக்கு அது இருக்கா, அந்த லெட்டர் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்க்குது. ஓகே, இது புரியுதா எல்லாருக்கும்? புரிஞ்சா
கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அனலைஸ் பண்ணுங்க. டக்குனு முடிக்கலாம், டக்குனு பார்க்கலாம். சரி ஓகே. இப்போ ஆப்ரேட்டர் முடிஞ்சிச்சு. இப்போ இஃபெல்ஸ் இப்போ லூப் மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகே பார்த்துடலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நான் இதை கவர் பண்ணல, ஏன்னா அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன். அதனால இப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கவர் பண்ணுறேன். ஓகே, அதோட இது கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஏன்னா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு நடத்துவோம். ஓகே, அதில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எல்லாம் கவர் பண்ணலாம். ஓகே அது அவ்வளோ யூஸ் ஆகாது, இருந்தால் கொஞ்சம் தெரியிருக்கு. அட்வான்ஸ் கோர்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதோட நான் பிபிடியை காட்டிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரி ஓகே, இப்போ இஃபெல்ஸுக்குள்ளே வருவோம். இஃபெல்ஸ்னால் என்ன, சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அந்த 18 வயசு உங்களுக்கு தேவை. ஓகே, அந்த 18 வயசு உங்களுக்கு இருந்தால் தான் ஓட்டு போட முடியும், அது இல்லாட்டி ஓட்டு போட முடியாது. இதுதான் சிம்பிளான கான்செப்ட்டு. இப்போ நான் டெக்னிக்கலாக சொல்கிறேன்னு ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஓகே, இருந்தால் அது ட்ரூன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே பொருள் இல்லைன்னா அது ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் புரியுதா? அது இப்போ ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது ட்ரூ. ஓகே, அது இஃப்குள்ளே வரும். அதே ஒரு பொருள் உங்கள்கிட்ட இல்லை, அது எல்லாமே எல்ஸுக்குள்ளே வந்துடும். ஓகே, இது புரியுதா? சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ டெஃபினேஷன் பார்த்தலாம். இன் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கண்டிஷன் ஹெல்ப் தி ப்ரோக்ராம் மேக் டிசிஷன். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் இஃபெல்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது நம்மளுக்கு இந்த இஃபெல்ஸ் தான். ஓகே, இதோட ரொம்ப காம்ப்ளிகேட்டாக தியரி பார்க்க வேணாம். இப்போ நான் இந்த சிம்பிள் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை பாருங்களேன். இஃப் இட் ரெயின்ஸ் டேக் அன் அம்பரலா. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கொடை பிடிக்கணும், கொடை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. மழை பெஞ்சாதான் கொடை எடுக்கணும். ஓகே, அதே மழை பெய்யாடி உங்களுக்கு கொடை தேவை. ஓகே, இது இந்த மழை பெஞ்சா கொடை பிடிக்குன்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே இஃபுக்குள்ளே வரும். அதே மழை பெய்யாட்டி கொடை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதா எல்ஸுக்குள்ளே வரும். ஓகே, சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இதை வச்சு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து இஃபெல்ஸ். ஓகே, இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. நான் ஒன்று சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வந்துடும். ஓகே, நான் எப்படி சொல்ல வரேன். ஓகே, இப்போ வந்து இஃபெல்ஸ் பார்க்கலாம். இஃபெல்ஸ் மீன்ஸ் இப்போ நான் சொன்னது தான். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 15 வச்சுருக்கேன். ஓகே, ஏஜ் ஈக்குவல் டு 15 வச்சுருக்கேன். ஏஜ் வந்து எனக்கு 15 இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த ஏஜ் இப்போ ஏஜ்னா வேரியபிள் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்தது தான். இப்போ இஃப் நல்லா வச்சுக்கோங்க. இதோட சிண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, எப்போதுமே இந்த இஃப் அப்புறம் இந்த லூப்பிங்கு எல்லாமே இருந்தால் கோலனை மறந்துடக்கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறீங்கன்னா அது இந்த நான் என்னன்னு சொல்கிறேன், கோலனை மறந்துடக்கூடாது. நான் இதோட சிண்டெக்ஸை காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இஃப்னா நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம இஃபெல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு கண்டிஷன் பேஸில் யூஸ் பண்ண போகிறோம்னா இஃப்பை நம்ம கண்டிப்பாக போடணும். ஓகே, கண்டிப்பாக போட்டுட்டு அடுத்தது ஏஜ் குரூப்பில் நம்ம போடணும். ஓகே, நம்ம ஏன் இந்த இடத்துல ஏஜ் வச்சுருக்கோம்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணு. ஓகே, ஏன் நம்ம கோலன் வைக்கிறோம்னா இந்த இஃபோட பிளாக்னு சொல்கிறதுக்கு. இப்போ நான் பாருங்களேன், இந்த இடத்துல கோலன் வைக்காமல் எந்த தட்டுறேன். ஒரு நிமிஷம், ஏன் இந்த இடத்துல கோலன் வச்சு எந்த தட்டுனா நம்மளுக்கு ஒரு கேப், ஒரு டேப் விட்டு வருதுன்னா இந்த இடத்துல தெரியுதா, இந்த இடத்துல டேப் விட்டு வருதுன்னா நம்மளுக்கு அந்த பிளாக் ஓகே இஃபுக்குள்ளே இஃப் ட்ரூ ஆனிச்சா இது மட்டும் நடத்து, இல்லைன்னா அந்த விஷயத்த செய்யாத அப்படின்னு சொல்கிறது தான் அந்த விஷயம். ஓகே, அதே இப்போ நான் எல்ஸ் வரேன். ஓகே, எல்ஸுக்குள்ளே இப்போ எனக்கு இந்த விஷயம் ஏஜ் வந்து என்ன இருக்குது, 15 இருக்கா, 15 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18. இது ட்ரூ இல்லை. ஓகே, ஏன் ட்ரூ இல்லைன்னா நம்ம இந்த ஆப்ரேட்டர் எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, இது ரிலேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்ச அனலைஸ் பண்ணுங்கள். சரி ஓகே, சூப்பர். இப்போ என்ன, இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லிடல அப்படின்னு சொல்லிடாதீங்க. இப்போ எப்படின்னா
ஈக்குவல்ட்டியும் கிரேட்டர் தென் சைனுமே பார்க்குறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டு பெருசாக இருக்கலாம் இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கலாம். இது ரெண்டு நடந்தாலும் இந்த கண்டிஷனை ட்ரூ பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஓகே, ஏஜோட 15 வச்சுருக்கேன். 15 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 கொடுக்குறேன். ஓகே, அப்படி கொடுத்தா 15 வந்து 18ஓட சின்ன வேல்யூ. அப்போனா என்ன வரும் அந்த இடத்துல எல்லாம் ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 15 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இது ட்ரூவா ஃபால்ஸா? நான் மெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ட்ரூவா ஃபால்ஸா இந்த வேல்யூ? ஃபால்ஸ். ஓகே, சூப்பர். ஃபால்ஸ். ஓகே, இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ரன் பண்ணுறேன் பாருங்க. இது ரன் பண்ணனா இப்போ நம்மளுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகே, ஒரு 1 o'clock முடிச்சிடலாம். ஏன்னா டாபிக் கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கு. ஓகே, 1 o'clock கன்ஃபார்ம் முடிச்சிடலாம் இந்த டாப்பிக்கை. ஓகே, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். எப்போன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அது வந்து ஃபால்ஸ். ஓகே, அந்த வேல்யூ ஃபால்ஸ்னால நம்மளுக்கு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நடக்குது. அதே ட்ரூனா என்ன பண்ணும்? யூ ஆர் நாட் எலிஜிபிள் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே, நாட் எலிஜிபிள் ஓட்டுன்னு வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா அது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் அந்த இடத்துல 15க்கு எடுத்துட்டு 18 போடுறேன். இதை ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணிவிட்டு இதை கொடுத்தேன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஏன்னா 18 வயசு எனக்கு ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இல்லை, ஆனால் அது ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது ஈக்குவலாக இருக்கலாம் இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கலாம் வயசு. அதுதான் இந்த கண்டிஷன் சொல்லுது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு 20 வயசு போடுறேன். 20 வயசு போட்டு இதை ரன் பண்ணுறேன். அப்பயும் எனக்கு என்ன வரும்? யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஏன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால இஃப் வந்து ஆட் ஆகுது. ஓகே, அதனால தான் அந்த இஃப் கண்டிஷன் இங்கே நடக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அதில் 20 ஏஜ் வச்சுருக்கோம். ஏஜோட வேரியபிளில் 20 ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். அந்த இதுக்குள்ளே கம்பேர் பண்ணுறோம். அது கம்பேர் பண்ணி ட்ரூ ஆனிச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஓட்டுன்னு வருது. அதே ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா எல்ஸுக்குள்ளே போயிடும். ட்ரூ ஆனால் இஃபுக்குள்ளே போகும், ஃபால்ஸ் ஆனால் எல்ஸுக்குள்ளே போயிடும். அதுதான் இதோட பேசிக்கான ஐடியா. சரி, ஓகே, இது புரிஞ்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க டக்குன்னு பார்ப்போம். ஓகே, புரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம் டக்குன்னு. ஓகே, இப்போ லேடர் இஃப் என்னன்னு பார்க்கலாம். லேடர் என்னன்னா இப்போ லேடர் நம்ம சிம்பிளானு சொல்லுவோம், ஏணிப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான் இங்கேயும். லேடர் இஃப்னா ஒரு இஃபுக்குள்ள இன்னொரு இஃபை மல்டிபிள் இஃபை வைக்கிறது. ஓகே, அதுதான் லேடர் இஃப்னு சொல்லுவோம். மல்டிபிள் கண்டிஷனை வைக்கிறது. ஓகே, இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இங்கே மார்க் வந்து எனக்கு 75 இருக்குது. இஃப் மார்க்ஸு அங்கே பண்ண மாதிரி தான் கிரேட்டர் தென் 90 பார்க்குறேன். எனக்கு 90 கிட்ட இருந்துச்சுன்னா, ஓகே 90க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, அதே எல்இஃப் பார்க்குறேன். எல்இஃப்னா லேடர் இஃப்ல எல்இஃப்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. இது எல்லாமே கீவேர்டு தான். நீங்கள் பைத்தானே இப்படி தான் எழுதணும். ஓகே, இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்இஃப். ஓகே, எல்இஃப்னா மல்டிபிள் கண்டிஷன். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷனை போய் செக் பண்ணும். ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸுக்குள்ள வரும். ஓகே, அது ட்ரூ ஆகிற வரை செக் பண்ணிட்டு ஃபால்ஸ் ஆனால் எல்ஸுக்குள்ள வந்துடும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா அந்த கண்டிஷனுக்குள்ளே போயிடும். இப்போ நான் மார்க்ஸ்னு வச்சுருக்கேன். இந்த மார்க்ஸ்குள்ளே 75 வச்சுருக்கேன். இந்த 75 கிரேட்டர் தென் 60 பார்க்குறேன். நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்களேன். ரன் பண்ணால் எனக்கு பி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் வருதுன்னா அது வந்து 90க்கு பிலோ தான், ஆனால் 60க்கு அபோவில் இருக்குது. அதனால ட்ரூ வருது. இதெல்லாம் புரிஞ்சா? எக்ஸ்பிளைன் பண்ணுற புரியுதா? புரிஞ்சா அட்ரஸ் பண்ணுங்க டக்குன்னு பார்ப்போம். சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, நெஸ்டட் இஃப் பார்க்கலாம். நெஸ்டட் இஃப்னா உள்ள நான் லேடர் இஃப் சொன்னல, மல்டிபிள் கண்டிஷனை இப்போ அடிக்கிட்டே வர்றது. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு கண்டிஷனை எப்படி சொல்கிறது, ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் வைக்கிறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 20ன்னு வச்சுருக்கேன். இந்த ஏஜுக்குள்ளே 18க்கு மேலே நான் பார்க்குறேன். அந்த ஏஜ் குரூப் வந்து 18க்கு மேலே பார்க்குறேன். யூஆர் அடல்ட்டுன்னு வருது. ஓகே, அப்படி இருந்து 21க்கு மேலே இருந்துச்சுன்னா, எனக்கு 21க்கு மேலே இருந்துச்சுன்னா டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குது. இப்போ நல்லா பாருங்கள், இந்த இஃபுக்குள்ளே நல்லா கவனிங்க. இந்த இஃபுக்குள்ளே தான் நான் ஒரு இஃபு கொடுத்துருக்கேன். இப்போ எல்இஃப்னா இந்த என்ன பண்ணணும், ஒரு கேப் விட்டு இப்படி கொடுக்கணும். ஓகே, எல்இஃப் புரிஞ்சா? இது மாதிரி கொடுத்தா அது எல்இஃப். அதே நீங்கள் ஒரு இஃபுக்குள்ளேயே இன்னொரு இஃப் மல்டிபிள் கண்டிஷன் கொடுக்குறீங்கன்னா அது பேர் என்னன்னா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல என்ன வருதுன்னா யூஆர் ஆன் அடல்ட், யூஆர் ஆன் எலிஜிபிள் வருது. எப்படி வருதுன்னா, இப்போ நான் 20 வயசுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கேன். ஓகே, யூஆர் அடல்ட், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். யூஆர் ஆன் அடல்ட்னு வருது. அடுத்து வந்து 21 வயசுக்கு மேலே நான் பார்க்குறேன். நான் 20 வயசு தான் இருக்கேன். ஓகே, அப்படி இருந்தால் யூஆர் எலிஜிபிள் டிரைவிங் லைசன்ஸ்னு வரணும். அதே நான் இங்கே எலிஜிபிள் இல்லை, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால எல்ஸுக்குள்ளே வர்றேன். யூஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே,
அதே மாதிரி இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இஃப்லாம் நடந்துட்டா எல்ஸுக்குள்ளே வராது. அதே இந்த இஃப் நடந்துச்சு, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஒரு இஃபுக்குள்ளே ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, அதுக்குள்ளே வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணுது. இது நடந்தால் அதுக்குள்ளே யூஆர் எலிஜிபிள் டிரைவிங் லைசன்ஸ் வரும், நடலாட்டி யூஆர் நாட் எலிஜிபிள்னு வரும். ஓகே, இப்போ இந்த இஃப் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இந்த எல்ஸு கீழே வராது. ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட இந்த இஃப் நடந்தால் தான் இந்த இஃப் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அந்த இஃபே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 17 கொடுக்குறேன், இது ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு அவுட்புட் காட்டுறேன். யூ ஆர் நாட் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா நம்மளுக்கு இது இங்கேயே ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதனால நம்மளுக்கு எல்ஸுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சா டக்குனு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். டக்குனு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் கான்செப்ட் வந்து லூப்பிங்கும் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, அது பார்த்துட்டு முடிச்சிடலாம். அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம சேனலில் போடுவோம். ஓகே, நம்ம சோர்ஸ் கோட கம்யூனிட்டியில் போடுவோம். ஓகே, அதெல்லாம் இப்போ நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போ லூப்பிங் மட்டும் பார்த்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த கான்ஃபரன்ஸை முடிச்சுக்கலாம். ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட் லூப்பிங் பார்க்கலாம். லூப்பிங்னா என்ன டெஃபினேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். லூப்பிங்னா அதில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் மறுபடியும் பண்ணணும்னா லூப்பிங் போடணும். ஓகே, இப்போ ஒரு 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் 10 வாட்டி பிரிண்ட் பண்ணால் நீங்கள் 10 வாட்டி பிரிண்ட்னு சொல்லிட்டு 10 வாட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்துட்டீங்கன்னா அது 10 வாட்டி பிரிண்ட் ஆகிடும். அது பேர் தான் லூப்பிங் சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும், லூப்பில் ஓடிக்கிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே கான்செப்ட் தான். இப்போ நான் சொல்கிற எக்ஸ்பிளைன் உங்களுக்கு புரிஞ்சு பாருங்களேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ்ன்னு சொல்கிறேன். இதில் வந்து ஃபார் லூப் இருக்குது, ஒயில் லூப் இருக்குது பைத்தானில். ஓகே, இப்போ ஃபார் லூப் என்னன்னா, இப்போ நான் இங்கே சொல்கிறேன், இதோட ஒரு சிண்டெக்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே ப்ரோக்ராமிங்கில் சிண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாகிடும் ப்ரோக்ராமிங். ஃபார்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன், ஐன்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறேன், இன்னு ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஃபங்க்ஷன் நான் லேட்டராக சொல்கிறேன், ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மட்டும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 1,6ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது என்ன பண்ணுன்னா, எனக்கு 1லேருந்து இருக்க வேல்யூ. ஓகே, 1லேருந்து 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வேல்யூ எல்லாத்தையுமே இந்த லூப்புக்குள்ளே பிரிண்ட் பண்ணிடும். அது ரேஞ்சுனா உங்களுக்கு புரியுதா? ரேஞ்ச் இதுலேருந்து இது வரையும் அப்படின்னு சொல்கிறது தான் ரேஞ்ச். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை இப்போ அது 1லேருந்து கொடுத்தா இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ரன் பண்ணி காட்டுறேன். இது ரன் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல 5 வரையும் வந்திருக்கு. ஏன் 5 வரையும் வந்திருக்குன்னா, இப்போ நான் இந்த இடத்துல 6 தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் இருக்க வேல்யூ 6 வரையும் ரன் ஆகாது, 5 வரையும் தான் ரன் ஆகும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல 7 கொடுத்தேன்னா எனக்கு 6 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். 6 டைம்ஸ் ரன் ஆகுதா, 1 6 வரையும். அதே மாதிரி தான் லாஸ்ட் வேல்யூ எப்போதுமே ரன் ஆகாது. அதே மாதிரி இப்போ நான் இதுக்குள்ளே என்ன ரேஞ்ச் கொடுக்குறேனோ, இப்போ 100 to 200 கொடுத்தேன்னா இப்போ இது எனக்கு ரன் ஆகும். என்ன வரும், 100லேருந்து 200 வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகும், 199 வரையும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிரிண்ட் ஆகிருக்கா, இதே தான். இந்த ரேஞ்சுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே அதோட இதில் வந்துடும். நம்ம ஏன் கோல்னு வைக்கிறோம்னா, இதுக்குள்ளே இது ரன் ஆனால் இந்த கண்டிஷன் சாட்டிஃபை ஆனால் இந்த பிரிண்ட்டுக்குள்ளே இருக்கலாம் ரன் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை எல்லாம் புரிஞ்ச ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். அடுத்தது சரி, ஓகே. இப்போ நான் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஐயோட வேலையை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு வேர்டை வந்து மல்டிபிள் வேர்டை வந்து நான் இங்கே மல்டிபிள் வேர்டு, இப்போ ஒரு ஹலோன்னு ஒரு வேர்டை 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஐன்னு ஒரு வேரியபிளுக்குள்ள இந்த ரேஞ்சே வச்சுக்கிட்டேன். ஓகே, ஐக்குள்ளே தான் இப்போ எல்லா ரேஞ்சும் அதில் இருக்குது. 3 வாட்டி இப்போ ஐயோட வேல்யூ வந்து 3 வாட்டி ரன் ஆகும். ஓகே, ஆக ரன் ஆகும்போது இந்த லூப் 3 டைம்ஸ் ரன் ஆகும். பிரிண்ட் ஹலோ ஆகும்னு சொல்லிட்டு போகிறேன். என்னன்னா அப்போனா இது 3 வாட்டி ஐட்ரேட் ஆகும், லூப் ஆகும், 3 வாட்டி பிரிண்ட் ஆகும். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ பண்ணணுங்களே, 3 வாட்டி பிரிண்ட்டுக்குள்ளே ஹலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே நீங்கள் இந்த லூப்புக்குள்ளே போட்டிங்கன்னா எத்தனை வாட்டி வேணும் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான விஷயத்துக்குலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 100 லைன்ஸ் எழுத சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தப்பாயிரும். ஓகே, அதே மாதிரி இந்த பாலமில் சொல்கிறது தான். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல விட்டு இப்போ நீங்கள் இங்கே விட்டிங்கன்னா இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. இண்டென்டேஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேப்பை இங்கே மாற்றி இப்படி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் தெரியிருப்பாங்க, ஒரு டேபு, இதை விட்டு இப்படி விட்டிங்கன்னா இது ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகாதுன்னா இது லூப்புக்கு வெளியே இருக்குது. ஓகே,
டேப் கொடுக்குறேன், இது லூப்புக்கு உள்ளே இருக்குது. ஓகே, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது புரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க டக்குன்னு. டக்குன்னு பண்ணுங்க பார்ப்போம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. அடுத்து ஒயில் லூப்பில் போயிடலாம். ஒயில் லூப் ஈஸி தான் பாருங்க. இதே கண்டிஷன் தான் பண்ணுறாங்க. ஒயில் லூப் சிம்பிள் தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த வேல்யூவில் ஒரே ஒரு லைனில் நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். ஒயில் லூப்னா அது பிரித்து கொடுக்கணும். ஓகே, அந்த கண்டிஷன் ஒரே கண்டிஷன் தான், பிரித்து கண்டிஷன் மட்டும் தனியாக கொடுக்கணும். ஓகே, அது எப்படி பார்க்கலாம். ஐயோட வேல்யூ 1ன்னு வச்சுருக்கேன். இப்போ ஐ இந்த ரேஞ்செலாம் குறிக்கல, ரேஞ்சை குறிக்கிறது தான், அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளாக ஐயோட வேல்யூ நான் 1ன்னு வச்சுருக்கேன். ஒரு வேரியபிளில் ஐயோட வேல்யூ 1 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஐ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கேன். கிரேட்டர் தென் ஈக்குவல் இங்கே என்ன வருதுன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, இது ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0 கிரேட்டர் தென் 5 இது ட்ரூ. ஓகே, அதனால இது ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். அவுட்புட்டை ஒரு ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 1 இருக்கு. ஓகே, ஐயோட வேல்யூ 1 கிரேட்டர் தென் 5. ஓகே, இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகே, ட்ரூ ஆனால் உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, இப்போ 1 இருக்குது. 1 இருக்கனால நம்மளுக்கு 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்களேன், இன்க்ரிமெண்ட். ஓகே, இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் சொல்லியிருந்தேன்ல +1. அடுத்து என்ன பண்ணுறேன், ஐயோட வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அடுத்தது தானே போகும். இப்போ ஐயோட வேல்யூ 1லேருந்து 2வது போகணும்னா நம்ம ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணால் i+1 கொடுத்தீங்கன்னா இப்போ ஐயோட வேல்யூ இங்கே 2ஆக மாறி இருக்கும். ஓகே, 2ஆக மாறி இருக்கும். மறுபடியும் உள்ளே வரும். மறுபடியும் உள்ளே வந்து 2 கிரேட்டர் தென் 5 பார்க்கும். அப்படி அது ட்ரூ தான். ட்ரூ இருக்கனால உள்ளே வந்து ஐயோட வேல்யூ 2 பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே 3ன்னு மாறும். இது மாதிரி மாறி மாறி நம்மளுக்கு அந்த கண்டிஷன் இப்போ 6ஆக மாறும். இங்கே இந்த இடத்துல 6 அது மாதிரி ஐட்ரேட் ஆகி 6ஆக மாறும் போது இதோட கண்டிஷன் ஃபால்ஸாக வரும். 6 ஐயோட வேல்யூ 6ஆக இருக்கும் போது இதோட வேல்யூ ஃபால்ஸாக வரும்போது இந்த லூப் வந்து நின்றும். அதுதான் இந்த மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. ஓகே, இது சிம்பிளாக புரிஞ்சா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். கிளியராக புரியுதா? புரிஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க டக்குன்னு பார்ப்போம். சூப்பர். சரி, ஓகே, இதுதான் ஒயில் லூப். ஓகே, இதில் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல்ல பார்த்த மாதிரி தான் ஹலோ மறுபடியும் பண்ணுறேன். எப்படி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கவுண்டோட வேல்யூ. ஓகே, கவுண்டோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு 0 லெஸ் தென் 3. இப்போ இது என்ன ஒன்றா 3 வாட்டி இது நடக்கும். ஓகே, 0லேருந்து கவுண்ட் பண்ணால் 3 வாட்டி நடக்கும். 0 லெஸ் தென் 3 அதே தான். உள்ளே வந்துச்சுன்னா லூப் வந்துச்சுன்னா ஹலோ நடக்கும். கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகிடுதோ அப்போ வெளியே வந்துடும். ஓகே, இதுதான் ஒயில் லூப்போட ஒரு கான்செப்ட். ஓகே, சிம்பிளாக இது உங்களுக்கு புரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ மினி ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நாங்கள் சோர்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கோம். ஓகே, அந்த கம்யூனிட்டியில் நாங்கள் ஃப்ரீயாக ஒரு கிளாஸஸ் நடத்துகிறோம். உங்களுக்கு பே கிளாஸ் வேணுன்னா கிளாஸ் நடத்துவோம். ஓகே, மணி பே பண்ணி பண்ணுற மாதிரி. இப்போ எப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ் நான் கண்டிப்பாக நடக்கும். இப்போ எப்படின்னா எல்லா ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஓகே, ஒரு ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் வேணுன்னா உங்கள் கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் டவுட்னா நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. ஓகே, இப்போ இதே டவுட்னா டெலகிராம் குரூப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் டவுட்னா இப்போ எரர் வருது, இப்போ இன்ஸ்டால் பண்ணுற ஏதாச்சும் எரர் வருதுன்னா அதில் கொடுங்க, அப்லோட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, 24 hours சொல்கிறேன், ரிப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, டெலகிராம் குரூப்பில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். பிரேக் ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் நடத்தலை. ஓகே, அட்வான்ஸ் கோர்ஸ் நான் உங்களுக்கு ஃபுல்லாக நடத்துகிறேன். ஓகே, இது ஒரு சம்மரி மாதிரி தான். ஓகே, இந்த கோர்ஸு இருக்குன்னு சொல்லி தெரியுதுக்கான தான் இப்போ நடத்துறது. ஓகே, இது பார்க்குறோம்னா டெலகிராமில் எங்கள் யூடியூப் சேனல் அது மாதிரி நிறைய லிங்க் அனுப்புகிறோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது பார்த்துட்டு ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணியிருக்கோம், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், மினி ப்ராஜெக்ட் பார்த்துடலாம். ஓகே, அவர் கேட்குற மாதிரி இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்லாம் நடத்தலாம். ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 1 மணி நேரம் சொல்லி 2 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. ஒரு டைம் கிடைக்கும் போது நம்ம பண்ணலாம். ஓகே, இல்லாட்டி என் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அங்கே நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ மினி ப்ராஜெக்ட்குள்ளே போகணும்.
ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கோடை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ பார்த்துடலாம், மினி ப்ராஜெக்ட் பார்த்துடலாம். இது சிம்பிளாக தான் இருக்கும், உங்களுக்கு புரியுறக்காண்டி உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது ஒரு கிஸ் கேம் மாதிரி தான். ஓகே, இப்போ எப்படின்னா வாட் இஸ் 2+2 சிம்பிளாக தான் இருக்கும். சரி, நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரியுறக்காண்டி நான் சொல்கிறேன். இப்போ ஸ்கோரோட வேல்யூ வந்து இப்போ நான் ஒரு இன்புட், நான் இதோட அவுட்புட்டை ஃபஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு அவுட்புட் ரன் பண்ணுறேன். இப்போ வாட் இஸ் 2+2 அப்படின்னு வருது. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 2 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். அடுத்தது வாட் இஸ் த கேபிட்டல் பாரிஸ்ன்னு கேட்குது, ஃப்ரான்ஸ்ன்னு கேட்குதுன்னா பாரிஸ்ன்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து வாட் கலர் இஸ் ஸ்கை ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, நான் ப்ளூன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ரைட்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது செகண்ட் ஒனுக்கும் ஆன்சர் கேட்ட கேள்விக்கு செகண்ட் ஒனுக்கும் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கரெக்டாக கொடுத்துட்டேன். ஆனால் ஸ்கை கலர்னு கேட்டிருக்காங்க, அது நான் ப்ளூன்னு சும்மா கொடுத்தேன். ஆனால் அது எனக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுத்துருக்கு, 2.3. இப்போ நான் 3க்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 3 கொடுத்துருக்கும். ஓகே, நான் 2க்கு மட்டும் ஆன்சர் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு 2 தான் கொடுத்துருக்கு. இதுதான் ஒரு ப்ரோக்ராமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான் போய் பார்க்கலாம். ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஓகே இதை எடுத்துடுறேன். ஓகே, சரி, ஓகே. சரி, நான் என்ன பண்ணுறேன், ஸ்கோரோட வேல்யூ ஒரு ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த நம்ம பார்த்த கான்செப்ட் தான். அந்த வேரியபிளுக்குள்ள 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, கொஸ்டின் இது Q1ன்னா கொஸ்டின் நம்பர் 1 அதுக்காண்டி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஒரு வேரியபிள் தான், அதுக்காண்டி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த இன்புட்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு விஷயத்த நம்ம ஒரு விஷயத்த வாங்கினா என்ன பண்ணணும், இன்புட் பண்ணணும். நம்ம இன்புட் வாட் இஸ் 2+2 அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவுட்புட்டில் நம்மளுக்கு வாட் இஸ் 2+2 வரும். ஓகே, இங்கே வந்துருக்குல்ல, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துருக்குல்ல, இது இன்புட்டில் வருது. இப்போ நான் அந்த 2ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுனா இந்த Q1ல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ புரியுதா, வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எப்படி இன்புட்டில் யூஸ் பண்ணுறோன்னு அது போய் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ Q1ஓட வேல்யூ வந்து இப்போ நான் 4ன்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 4ன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு என்ன வந்திருக்கணும், இது ட்ரூ ஆகும். ஓகே, ட்ரூ. இப்போ இந்த இடத்துல நான் 4ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல 4ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க, Qவோட வேல்யூ Q1ஓட வேல்யூ 4 இருக்குது. ஓகே, அப்படி தான் அது அசைன் ஆகும். Q1ஓட வேல்யூ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா ஈக்குவல்னா ரிலேஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், இந்த இதை வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஓகே, ஆனால் இந்த விஷயத்தில் என்னென்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த இன்புட் இருக்குல்ல, இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எப்போதுமே ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். நல்லா வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும், நம்பரை ரிட்டர்ன் பண்ணாது. இந்த கொஸ்டினில் நான் நம்பரை போட்டிருக்கேன். கொஸ்டின் 1ல் இந்த இடத்துல 4ன்னு கொடுத்து என்னதான் ரிட்டர்ன் பண்ணும், 4னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு நம்பரே ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக கண்டென்ட் பண்ணிக்கும். ஓகே, அதே தான் சொல்கிறேன், இன்புட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற வேல்யூ ஸ்ட்ரிங்காக தான் ஃபார்ம் ஆகும், இன்டிஜராக ஃபார்ம் ஆகாது. அதனால தான் இந்த நம்பரை நான் இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். புரிஞ்சா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். புரிஞ்சா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பர் சூப்பர். இப்போ இதோட வேல்யூ ஸ்ட்ரிங்கில் 4 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், இந்த இடத்துல ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆகி அதோட ஸ்கோர் இருக்குல்ல 0லேருந்து நம்மளுக்கு என்ன இன்க்ரிமெண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆப்ரேட்டர் நம்ம படிச்சிருந்தோமே, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல ஸ்கோரு ஈக்குவல் டு ஸ்கோரு ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். ஓகே, இதோட டெஃபினேஷன் தான் இது. ஓகே, இதோட டெஃபினேஷன் தான் இந்த ஸ்கோர் ஈக்குவல் டு ஸ்கோர் ப்ளஸ் 1. ஓகே, இதை புரிஞ்சா? ஓகே, அடுத்த போகலாம். 4 இருந்தால் பட்சத்தில் இது நடக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இன்னொரு கொஸ்டின் 2 வாங்குறேன். ஓகே, ஒரு கொஸ்டின் 2 வாங்குறேன். அந்த கொஸ்டினில் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஒரு இன்புட் ஸ்ட்ரிங். இது என்ன வேணும், ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கும். ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டு இப்போ இதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங் இருந்தால், பாரிஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருந்தால் ஒரு ஸ்கோரை
ப்ளஸ் பண்ணிக்கும், அப்படி இல்லாட்டி ப்ளஸ் பண்ணாது. ஓகே, அதே மாதிரி தான் கொஸ்டின் 3 போகிறேன், ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் வாங்குறேன். அது ப்ளூவாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும், அப்படி இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஃபைனலாக நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும் யுவர் ஸ்கோர் இஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அப்படின்னா. இது இங்கே பாருங்கள், இந்த ஏன் போட்டிருக்கேன்னா நான் எடுத்துகிட்டு நான் சிம்பிளாக போட்டு தரேன், இது ஏன் புரியாது. யுவர் ஸ்கோர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஓகே, யுவர் ஸ்கோர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு கேட்குற ஆன்சரு வாட் இஸ் 2 + 2 அப்படின்னு கேட்குது. நான் 4ன்னு கொடுக்குறேன், ஒரு இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னா கொஸ்டின் 1ல் போகும், கொஸ்டின் 1ல் போயிட்டு இந்த இடத்துல 4 ஸ்டோராக இருக்கும். கொஸ்டின் 1ல் 4 = 4 பார்க்கும். அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா 1 ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த லைனுக்கு போகும், இங்கே Q2க்கு போகும். Q2க்கு போயிட்டு நம்ம வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ்ன்னு கேட்கும், பாரிஸ்ன்னு கொடுக்குறோம். அப்படி ட்ரூவாக பாரிஸ் = பாரிஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும், கொஸ்டின் 3க்கு போகும். அது நம்ம என்ன வேல்யூ வாங்குறோமோ அது இங்கே Q3ல ஸ்டோர் ஆகும். அந்த Q3 அந்த ப்ளூக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகி ஃபைனலாக நம்ம ஸ்கோரை பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். பாரிஸ் அப்படின்னு கொடுக்குறேன், அடுத்த ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு ஸ்கோர் வந்து 3 வந்துருச்சு. ஓகே, 3/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிச்சா அந்த செக்ஷன்? இதெல்லாம் புரியுதா? அந்த ப்ராஜெக்ட்லாம் புரியுதா? அந்த கொஸ்டின்லாம் புரிஞ்சா? சரி, ஓகே, சூப்பர். எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க, தேங்க்யூ. ஓகே, சூப்பர். சரி, ஓகே, நான் ஒரு ஃபீட்பேக் லிங்க் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் எனக்கு நான் குரூப்பில் அனுப்புகிறேன், அதை மட்டும் ஃபீட்பேக் பண்ணிடுங்க. அது எனக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். சரி, ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு, ஏன்னா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர். ஓகே, எல்லாம் புரிஞ்சுன்னா ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. ஓகே, எதை வேணால் கேளுங்க. ஓகே, ஏதாவது இப்போ கொஸ்டின் அப்போ நடத்தின வரையும் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக் ஆன் பண்ணி கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, இந்த செக்ஷனை முடிச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் தி செக்ஷன் வந்துட்டோம். சரி, சூப்பர், எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க. சரி, நான் தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? முடிச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. சரி, ஓகே, சரி, அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் உங்கள் குரூப்பில் நான் சென்ட் பண்ணுறேன். ஏதாவது குரூப்பில் அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோர்ஸ் கோடு இருக்குது, அதுமாதிரி ஃபீட்பேக் லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபில்அப் பண்ணுங்கள். சரி, தேங்க்யூ, பாய், டாடா.